இந்திய இராணுவத்தில் பணிபுரியும் போது 2 பிள்ளைகளும் ராவி நதியில் தவறி விழுந்து மரித்து விட்டார்கள். பிறகு அவர் மற்றும் அவர் மனைவி பிள்ளைகள் இழந்த துக்கத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டு இருக்கும்போது இயேசு கிறிஸ்து தரிசனம் கொடுத்து இருவரும் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் செய்து வரும் சத்திய வேத ஆராய்ச்சி ஊழியம் ஆண்டவருடைய கிருபையால் வல்லமையாக நடைபெற்று வருகிறது. அவர்கள் கொடுக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். ஜெகத்தை ஜெயித்தவரேசு.
ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாலை நேரத்தில் கூட ஈசாக்கு வேதத்தை எடுத்து தியானம் பண்ணினான். ஹல்லேலூயா. அப்பொழுது அவனுக்கு நல்ல ஒரு மணவாட்டி அணி தான் வந்தாங்க. அப்போ தியானிக்கிறவங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஏதாவது ஒரு ஆசீர்வாதம் கர்த்தர் வைத்திருப்பார். ஹல்லேலூயா. உங்கள் மனசில் வச்சிருக்கிற ஆசீர்வாதங்களை கர்த்தர் வெளிப்படுத்தணுன்னா நீங்கள் வேத புத்தகத்தை எடுத்து தியானம் பண்ணி பாருங்கள். எப்போலாம் தியானம் பண்ணுறீங்களோ அப்போலாம் ஒரு நன்மையை கர்த்தர் ஒரு மனிதனுக்கு கொண்டு வரார். ஹல்லேலூயா. இப்போ நம்ம இந்த நாளிலேயே நாம் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, முதலாவது நாம் வேதத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. வேதத்தை ஏன் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், வேதம் தான் நம்மை பரிசுத்தப்படுத்தும். ஹல்லேலூயா. பரிசுத்தத்துக்காக தான் வேதத்தை, அந்த வேத புத்தகத்துக்கு பேர் என்ன? பரிசுத்த வேதாகமம். ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த வேதாகமத்தை நம்ம என்ன செய்யணும்? வாசிக்க வாசிக்க ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை பரிசுத்தப்படும். அப்போ வாசிக்கிறது மட்டும் இல்லை, அதை வாசித்ததை அதை தியானித்து வாசிக்கணும். தியானித்து வாசித்ததை ஆராய்ந்து வாசிக்கணும். இது உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தால் தான் சபைக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க, உங்களுடைய குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இருப்பீங்க, உங்களுடைய சமுதாயத்தில் நீங்கள் போகிற வேலை ஸ்தானத்தில் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. தேவன் உங்களை எப்போதும் ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. ஒரு நாள் உங்களை ஒரு குறையில்லாது வைப்பதற்கு ஒரே வழி என்னன்னா, வேதத்தை அறிகிற அறிவு. ஹல்லேலூயா. அதனால் எத்தனை பேர் இந்த வேதத்தை வாசிக்க தினந்தோறும் நான் வாசிக்கிறேன்? அவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். நான் தினந்தோறும் ஒரு அதிகாரத்தை வாசிக்கிறேன். எத்தனை பேர் காட்டுங்க? நல்லா கரங்களை உயர்த்தி காட்டுங்க. இப்போ எப்படி வாசிக்கணும் அதெல்லாம் உங்களுக்கு தெரியணும். ஹல்லேலூயா. இப்போது ஒரு சங்கீத பகுதியை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஒரு சங்கீத பகுதியை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். சங்கீத 46ஆம் சங்கீதத்தை எல்லாமே எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீத 46ஆம் சங்கீதத்தை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். அதில் எத்தனை வசனம் இருக்குது? ஆளுக்கு ஒரு வசனம் வாசிங்க பார்க்கலாம். சங்கீத 46:1 வாசிங்க. யார் வாசிக்கிறது சத்தமாக? தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருகினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும். ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும். உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும். சந்தோஷிப்பிக்கும். 5வது வசனம் வாசிங்க. மற்றவங்க, தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுகிறார். 6ஆம் வசனம், ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது, அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிற்று. 7ஆம் வசனம், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோப்பின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். 8ஆம் வசனம், பூமியிலே பால் கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார், வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். 10வது வசனம், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனைகள் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோப்பின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானார். அல்லேலூயா. இப்போ பாருங்க, அடைக்கல் என்ற வார்த்தை எத்தனை முறை வந்தது? அடைக்கலமானவர் என்ற வார்த்தை எத்தனை முறை வந்தது? 1ஆம் வசனத்தை வாசிங்க. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஒரு இடத்துல அடைக்கலம் வந்திருக்கா? அதுக்கு அடுத்தது எங்கே வந்தது அடைக்கலம்? எந்த வசனம்? பாருங்க, 7வது வசனம், சேனைகள் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோப்பின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். இப்போ ஒரு அதிகாரத்தை நீங்கள் தேடி நீங்கள் காலையில் எழுந்து உங்கள் வாழ்க்கையில் நான் என்னோட ஆண்டவர் பேசணும் அப்படின்னு யாரெல்லாம் வந்து அப்படி ஒரு உணர்வோடு வேதத்தின் மூலமாக தான் ஆண்டவர் நம்மோடு பேசுவார். அப்போ இந்த வேதத்தின் மூலமாக ஆண்டவர் பேசுகிறதுனால நீங்கள் என்ன செய்திருக்கணும்? எப்போல்லாம் வேதத்தை எடுக்கணும் அப்போல்லாம் வந்து ஆண்டவர் என்னோட பேசுகிறாரான்னு பார்க்கணும். நீங்கள் சும்மா வாசித்துட்டு போயிடுறதுக்காக வேதம் கிடையாது.
அதனால தான் பரிசுத்தவான்கள் எப்பொழுதும் வேதத்தை வாசிக்கும் போது கர்த்தர் என்னோடு என்ன பேசுகிறான் கவனித்தீனே வாசிப்போம். நம்ம ஏதோ ஃபாஸ்ட்டு சொன்னார், அவர் சொன்னார், இவர் சொன்னார்னு சொல்லிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், படிக்கிறோம் பைபிளை. என்ன செய்கிறோம், பைபிள் என்ன பண்ணுறோம், படிக்கிறோம். ஆனால் படித்ததுக்கு என்ன அர்த்தம், அதுலேருந்து ஒரு ஆசீர்வாதமே இல்லாது போயிடுது. அல்லேலூயா. அப்படி படிக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்ல பாருங்கள், அப்போ சேனையின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அதுக்கடுத்தது எந்த வசனத்தை வாசிக்கிறோம், மறுபடியும் சேனையின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அப்போ 3 இடத்துல அடைக்கலம் என்ற வார்த்தை வருகிறது. இதிலேருந்து உங்களுக்கு என்ன தெரிகிறது, அந்த அதிகாரத்தில் இயேசு கீவேர்டாக மைய வார்த்தையை வெளியே வருகிறார். என்ன வர்றாரு, மைய வார்த்தையாக வெளியே வருகிறார். அவர் தான் இயேசு அதில் வெளிப்படுகிறார். பழைய ஏற்பாட்டில் இயேசு எப்படி வெளிப்படுகிறார், அடைக்கலமாக வெளிப்படுகிறார். அல்லேலூயா. இப்போது உங்களுக்கு தெரியணும், இன்றைக்கி நான் பைபிளை வாசிக்கும் போது காலையிலேருந்து என் வீட்டுக்கு இயேசுன்னா வந்திருக்கிறாரு, நம்ம வந்திருக்கிறாரு, அடைக்கலமாக வந்திருக்கிறார். அடைக்கலனா என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம், சொல்லுங்கள். யாத்திராங்க 22:7 வாசிங்க. ஒருவன் பிறனுடைய வசத்தில் திரவியத்தையாவது உடைமைகளாவது அடைக்கலமாக வைத்திருக்கும் போது அது அவன் வீட்டிலிருந்து திருடப்பட்டு போனால் திருடன் அகப்படானாகில் அவன் அதற்கு இரட்டிப்பாக கொடுக்க வேண்டும். ஒரு பொருளை கொண்டு வந்து உங்கள் வீட்டில் வச்சுருக்கிறாங்க, நீங்கள் அதை தொலைச்சிட்டிங்க, திருடன் திருண்டு போயிட்டால் நீங்கள் மறுபடியும் அவங்களுக்கு திருப்பி கொடுக்கும்போது என்ன செய்யணும், இரட்டிப்பாக கொடுக்கணும் வசனம் சொல்லுது. ஏன்னா உங்கள்கிட்ட வந்து அடைக்கலமாக நீங்கள் வைக்க தெரியல பொருளை, நீங்கள் ஏனோ தானமாக வீட்டில் பொருளுங்களை அங்கங்கே வைக்கிறீங்களா இல்லையா. வண்டி உங்கள் வாசலை விட்டுட்டு போனீங்கன்னா அது பூட்டிட்டு போகணும் அப்படின்னா பூட்டுறதுக்கு சோம்பேறிய தனத்தில் என்ன பண்ணுறோம், சில நேரத்தில் சோம்பேறி தனமாக அந்த வண்டி பூட்டாதே போயிடுவாங்க. சில நேரத்தில் பிள்ளைகளுக்கு நம்ம கவனிக்காமல் என்ன பண்ணுறோம், அது எங்கே நின்று கொண்டு வந்து நம்ம தெரியாத கவனம் இல்லாத போயிடுவோம். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா வீட்டை எல்லா வேலையும் செய்து வெளியே கடைக்கு போகும்போது வீட்டை பூட்டாதே போயிடுவாங்க. பூட்டின மாதிரியே ஞாபகம் வரும், ஆனால் பூட்டாது போயிடுவாங்க. அல்லையா. அப்போ அடைக்கலைன்றது எதை குறிக்கிறது, பாதுகாப்பு குறிக்கிறது. அப்போது ஆண்டவர் உங்களுக்கு வந்து ஒரு நாள் அடைக்கலைன்ற வார்த்தையை வாசித்துட்டு, அந்த அடைக்கலை என்பது என்ன அப்படின்னா இயேசு அடைக்கலமானவர். உங்கள் வீட்டுக்கு அவர் என்ன பண்ணுறாரு, நீங்கள் மறந்து போனால் கூட அவர் மறக்காத தேவன். அல்லையா. அந்த நாளெல்லாம் உனக்கு என்ன செய்வார், அடைக்கலமாகவே இருப்பார். புரியுங்களா. ஒருவேளை நீங்கள் வீட்டை பூட்டாது போனாலும், இல்லை நீங்கள் வண்டியை பூட்டாது போனாலும், வீட்டை பூட்டாமல் போனாலும், மறந்து போயினாலும் ஆண்டவர் உனக்கு அடைக்கலமாகவே இருப்பார். அதனாலலாம் எப்படி இருப்பார், அடைக்கலம். அப்போது தேவன் வந்து நமக்கு அடைக்கலமாக இல்லாவிட்டால் பிசாசன் என்ன செய்வான். அப்போ நீங்கள் அடைக்கலம் என்ற இந்த வார்த்தையை எடுத்து அதிகாலையில் என்ன பண்ணுறீங்க, ஒரு அதிகாரம் வாசிக்கும் போது அதில் எத்தனை அர்த்தம் வந்தது, அடைக்கலம் 3 இடத்துல வந்தது. ஏன் 3 இடத்துல வரணும், அப்படி ஒரு கொஸ்டின் எழுப்பணும். நாங்கள் ஆண்டவரே இந்த அடைக்கலம் என்ற வார்த்தை ஒரு 7 இடத்துல எழுதி வச்சா நல்லா இருக்குமே, ஏன் 3 இடத்துல வந்தது சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்முடைய தேவன் திருத்தமான தேவன். அல்லையா. நம்முடைய தேவன் யார், திருத்தம்னா என்ன, 1லேருந்து 3 வெளிப்படுகிறது. அல்லையா. இப்போ ஒரு மனுஷன்னு ஒருத்தர் இருந்தானா அந்த மனுஷனுக்கு அவன் 3ஆக வெளிப்படுகிறவன். என்ன 3ஆக வெளிப்படுகிறான், அவன் ஆவியாக இருக்கிறான், ஆத்மா இருக்கிறான், சரீரமாக இருக்கிறான். என்ன இருக்கிற, ஆவி ஆத்மா சரீரம். உனக்குள்ளுக்கிற ஆவி உனக்கே தெரிலனா அந்த ஆவி எப்போ வெளிப்போகுதுன்னு உனக்கு தெரியாது. ஆவியை கண்ட்ரோல் பண்ணுறது அது ரத்தம். அல்லையா. ரத்தத்தில் தான் உயிர் இருக்குது, அந்த உயிருக்குள்ளே தான் அந்த ஆவி இருக்குது, சுவாசம். அது நல்லா உனக்குள்ளே இருக்கிற ஆவி பர்மனெண்ட்டாக இருக்கணும், ரொம்ப நாள் நீ வாழணும் அப்படின்னா இந்த ரத்தம் நல்லா இருக்கணும். ரத்தம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குந்தா தான் இந்த உயிர் வெளியே போவது அவ்வளோ சீக்கிரம். நிறைய பேருக்கு உயிர் ஏன் வெளியே போயிடுதுன்னு அப்படின்னா இந்த ரத்தத்தில் பாவம் ஏறினே இருக்குது. கோபப்படுற, பொய் பேசுகிற எங்கே வந்து நீ பேசுகிற பொய் ரத்தத்தில் கலந்துருது. இப்போ ரத்தத்தில் அந்த பொய்ன்ற ஒரு அணுக்கள் ஓடினே இருக்கும், அது வளர்ந்துனே இருக்கும். பொய் கொஞ்சம் நீ 10% பொய் பேசுவேன், அப்புறம் 30% பேசுவேன், அதுக்கடுத்து 60% பேசுவேன். பாருங்கள், அங்கே அடைக்கலமானவர் நமக்கு என்ன இருக்கிறார், இயேசு அடைக்கலமாக இருக்கிறார். இப்போது நம்ம இந்த வந்து வசனத்தில் தான் பார்க்குறோம், நமக்கு அடைக்கலமானவர். உனக்கு எப்போ அடைக்கலமாக ஆவார்,
உன் வாழ்க்கையில் எப்போ அடைக்கலமாக இருப்பார் சொல்லுங்கள் பார்க்கலாம். அது உனக்கு எப்போ அது அந்த வார்த்தை உனக்கு பலிக்குது, அது வாக்குத்தத்தம் எப்போ அது உனக்கு நிறைவேறுதுன்னா, இந்த வார்த்தையை என்ன செய்யணும், நீ தியானிக்கணும். அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் பாக்கியவான்னு சொல்கிறாரு. அல்லேலூயா. அதை சொல்ல பாருங்கள். சங்கீதம் 107:41 பாருங்கள். எளியவனையோ சிறுமையை நின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அவன் வம்சங்களை மந்தையை போல் ஆக்குறார். அப்போது நீ அடைக்கலமான இயேசுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா உங்களுடைய சந்ததியாக சபையை கூட ஆண்டவர் எப்படி மந்தையாக கொடுப்பார். இந்த சபையில் மந்தைகளாக நிரம்பிடும். எங்கே சொல்கிறார் பாருங்கள், எப்படி சொல்கிறாரு, அவன் வம்சங்களை மந்தையை போல் ஆக்குகிறார். அல்லேலூயா. அப்போ அடைக்கலமான தேவன் உனக்குள்ளே அடைக்கலமாக நீ அவருடைய அடைக்கலத்துக்குள்ளே வந்தால் தான் இதெல்லாம் வளருது. புரியுங்களா? அப்போது எனக்கு ஒரு அடைக்கலமானவர் இருக்கிறாரு, அவர் எங்கேயுமே எனக்கு அவருடைய சட்டைகள் உள்ளேயே நான் இருக்கிறேன். அல்லேலூயா. அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரத்தை எடுத்து அந்த அதிகாரத்தை என்ன செய்யணும், நீங்கள் தான் தேடி வாசிக்கணும். புரியுங்களா? ஒவ்வொரு நாளும் ஒரு அதிகாரத்தில் இயேசு என்ன பண்ணுறாரு, நமக்கு வெளிப்படுகிறார். இப்போ சங்கீதம் 1ஆம் அதிகாரம் பாருங்கள். சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தை எடுத்துங்க எல்லாமே. இந்த 1ஆம் அதிகாரத்தில் எத்தனை வசனம் இருக்குது? 6 வசனம் இருக்கிறது. வாசிங்க. துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகல் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலையில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிரா இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். ஆகியால் துன்மார்க்கர் நியாயத்தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்கள் சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்கள் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கின் வழியோ அழியும். இதில் என்ன ஒரே வார்த்தை 3 இடத்துல வந்தது. இப்போ நான் அதில் பார்த்தீங்களா, அடைக்கலன்னு. இதில் வந்துக்குது ஏதாவது நீங்கள் வாசிக்கும் போது அதில் 3 இடத்துல ஒரே வார்த்தை வந்திருக்கிறது. என்ன வார்த்தை? துன்மார்க்குன்னு வந்திருக்கா பாருங்கள். என்ன வந்திருக்கு? துன்மார்க்குன்னு எத்தனை இடத்துல வந்திருக்கு சொல்லுமா? 1ஆம் வசனத்தில் ஒரு துன்மார்க்கன் வரான். அப்புறம் வேறு எங்கன்னா வரானா? 4ஆம் வசனம் துன்மார்க்கரோன்னு வருகிறார். அப்புறம் 5ஆம் வசனம் துன்மார்க்கம் வரான். அப்புறம் 6ஆம் வசனத்தில் துன்மார்க்கம் வரான். எத்தனை முறை வந்துச்சு? அப்போ 4 முறை வந்தால் அதை எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா? ஏற்கனவே துன்மார்க்கன் வீட்டுக்கு வரணும். நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா துன்மார்க்கம் வந்து இருக்கிறதெல்லாம் திருண்டு போயிடுவான். இயேசு தான் வரணும் வீட்டுக்கு. யார் வரணும்? இயேசு இதுக்குள்ளே இருக்கிறாரு. நீ இயேசுவை வீட்டுக்கு வரணும் ஆசைப்படுறீங்களா, துன்மார்க்கம் வரணும் ஆசைப்படுறீங்களா? அப்போ அந்த துன்மார்க்கம் நீங்கள் ஒதுக்கணும். அன்னப்பறவை பார்த்துக்கிறீங்களா? அன்னப்பறவை எத்தனை பேர் பார்த்துக்கிறீங்க? அன்னப்பறவை தெரியுமா? கேள்விப்பட்டுக்கிறீங்களா? அன்னப்பறவைன்னு ஒன்று இருக்குது. அது என்ன செய்யும்? பாலுக்குள்ளே நீங்கள் பால் வச்சுருப்பீங்க. அந்த பாலில் எதெல்லாம் போட்டு கலக்கினா கூட அந்த அன்னப்பறவை என்ன பண்ணுது, பாலை மட்டும் உறிஞ்சிட்டு மீதி எல்லாம் தேங்கி விட்டு போயிடுது. அல்லேலூயா. அதுக்கு என்ன அவ்வளோ அறிவு இருக்குது? மனுஷனுக்கு அந்த அறிவு இல்லை பாருங்கள். வேதத்தில் துன்மார்க்கு கூட வீட்டில் எடுத்துகிட்டு வச்சுக்கிறாங்க சிலவங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா துன்மார்க்கமான வாசம் பண்ணுறாங்க பாரு. திட்டுறான் பாருங்க, மற்றவங்களை கடன் வாங்கி கொடுக்காத போயிடறான் பாருங்க. மற்றவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, அவங்க எதிர்த்து நிற்கிறாங்க, கிறிஸ்துவங்களுக்கு விரோதமாக பேசுகிறாங்கன்னா அவங்கள கொண்டு வந்து வீட்டில் வச்சுப்பாங்க சில கிறிஸ்துவங்க. பார்த்துக்கிறீங்களா? கொலைகாரங்க கூட சில நேரத்தில் என்ன பண்ணுறாங்க, வீட்டில் இருப்பாங்க. அவங்க கிறிஸ்துவாக இருப்பாங்க. அப்போ அவங்கள பேர் பார்த்தீங்கன்னா அவன் கொலை பண்ணியிருப்பான், ஆனால் பேர் என்ன இருக்கும் சொல்லுங்கம்மா? துன்மார்க்கனாக இருக்கும். இருக்குல்ல? அப்போ துன்மார்க்குன்னு வீட்டுக்கு வரணுமா வரக்கூடாதா? 4 இடத்துல வந்துக்குது துன்மார்க்குன்னு. அப்போ அதை எடுத்துக்கலாமா எடுத்துக்கூடாதா? வாய் தந்து சொல்லுங்கள். துன்மார்க்கன் எடுத்துக்கலாம் எடுத்துக்கூடாதா தம்பி நீங்கள்? ஏன் எடுத்துக்கூடாது? 4 இடத்துல வந்துக்குதே. நம்ம தேவன் எப்படி இருக்கிறாரு? திருத்தமாக இருக்கிறாரு. மனுஷன் எப்படி இருக்கிறா? திருத்தமாக இருக்கிறான். மனுஷனுக்குள்ள ஆவி, ஆத்மா, சரீரம் இருக்கிறது. அப்போ 3 தான் இருக்கணும். எது எடுத்தாலும் என்ன இருக்கணும்? நீங்கள் பைபிளில் எந்த வசனத்தை எடுத்தாலும் 3 இருக்குது பாருங்கள். வழி என்ற வார்த்தை 3 இடத்துல வந்துக்குது பாருங்கள். என்ன இருக்குது? வழி எங்கே இருக்குது? வழி என்ற வார்த்தை எங்கே இருக்குது பாருங்கள். 1ஆம் வசனத்தில் வாசித்தீங்கன்னா அங்கே வழியில் அப்படின்னு வார்த்தை போடுது. வழியில் போட்டுக்குதா இல்லையா? வழி என்பது எதை குறிக்கிறது? பொதுவானதை குறிக்கிறது. அல்லையா?
இப்போ வழி இருக்குது, சர்ச்சுக்கு முன்னாடி இந்த வழி இருக்குது, அது யாருக்கு சொந்தம்? பொது மக்களுக்கு சொந்தம் இல்லையா? கவர்மெண்ட்டை தான் வழி. ஆனால் என்ன பண்ணுறாங்க, பிளாட் போட்டவங்க என்ன பண்ணுறாங்க, வழி இல்லாத என்ன பண்ண முடியாது, பிளாட்டை விற்க முடியுமா? அப்போ அந்த வழி இருக்குது, அது என்னது, அது பேர் வழி. அது யாருக்கு? அந்த வழியில் எல்லாமே போகலாம். துன்மார்க்கனும் போகலாம், பாவியும் போகலாம், பரிசுத்தவானும் போகலாம். போகலாமா போகக்கூடாதா? ஒரு வழி இருக்குது, இல்லைங்க நான் மட்டும் தான் போவோம் அப்படின்னு இல்லை. அப்போது வழி அப்படின்னா அது பொதுவு அப்படின்னு உனக்கு தெரியணும். பைபிளில் போட்டுக்குது பாருங்கள், வழியில். அந்த வழியில் யாரை போகிறது சொல்லுங்கம்மா? துன்மார்க்கனும் போகிறான், பரியாசக்காரன் போகிறான், பாவியும் போகிறான். ஆனால் இன்னும் நீதிமன்றம் அதுக்குள்ளே போக முடியல இல்லையா? அப்போ வழி என்பது ஒரு சப்ஜெக்டு, ஒரு பொருள். வழி என்பது எதை குறிக்கிறது? அது எல்லாருக்கும் பொதுவானதை குறிக்கிறது. அதுக்கு பிறகு 6ஆம் வசனத்தை பாருங்கள், இங்கே 2 இடத்துல வழின்னு வந்துக்குது. நீதிமான்கள் வழி, வழியோ அப்படி வழி என்பதை நம்ம எடுக்கிறோம். அப்புறம் வழியோ, அப்போ 3 வழி வந்துக்குது பைபிள். எத்தனை வழி? 3 வழி வந்திருக்குது. புரியுங்களா? புத்தகத்தில் 3 வழி இருக்குது. நீங்கள் எந்த வழியில்? இப்போது வழி என்பது நம்ம எடுத்துட்டோம். என்ன செய்யிட்டோம்? வழி என்பது எடுத்துட்டோம். வழியை எடுத்துகிட்ட பிறகு இந்த வழியை நம்ம ஆராய்ந்து பார்க்க போகிறோம். யாரெல்லாம் பார்க்க போகிறீங்க? ஆராய்ந்து யாரெல்லாம் பார்க்க போகிறோம்? கரங்களை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். நான் இந்த வழியை ஆராய்ந்து பார்க்க போகிறேன். அல்லேலூயா. பாருங்கள் எப்படி பார்க்க பாருங்கள். அங்கே வழி என்னான்னு தென்படப்போது உனக்கு. பாருங்கள், நீங்கள் பார்க்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது மத்தேயு 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். 13 சொல்றது, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரியும், வழி விசாலமாய் இருக்கிறது, அதன் வழியை பிரவேசிக்கிற அநேகர். கேட்டு போகிறனா என்னது? கெட்டு போகிறவர்களுக்கு வழி எத்தனைக்கு தான்? அநேகரா. பாருங்கள் என்ன சொல்கிறாரு, கெட்டு போகிறவருடைய வழி போகிறவங்க எத்தனை பேர்? அநேகராக இருக்கிறாங்க. விசாலனா என்ன? விசாலனா என்னம்மா? பரலோகத்துக்கு போகிறதுக்கு ரூட் எப்படிக்குதான்? ரொம்ப இடுக்கமாக இருக்குதான். ஆனால் உலகத்தில் பாவத்துக்கு போகிறதுக்கு வழி எப்படி இருக்குதான்? விசாலமாக இருக்குதான். அது பெரிய வழி. ஆனால் பரலோகம் போகிறதுக்கு என்ன வழி? சின்ன வழி. அப்படின்னா அது எப்படிக்குமா? இடுக்கமாக இருக்கிறதான். இடுக்கனா என்ன? நெருக்கனா என்ன? பாருங்கள், ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாக இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, ஜீவனுக்கு போகிற அந்த வழி நெருக்கமாக இருக்குதான். நெருக்கனா என்ன? யாராவது சொல்லுங்கள் பார்க்கலாம், நெருக்கனா என்ன? ஜீவனுக்கு போகிறதுக்கு நெருக்கமாக இருக்கிறது அந்த வழி. சொல்லுங்கள் பார்க்கலாம் யாராவது. ஜீவனுக்கு போகிறது, பரலோகத்துக்கு போகிறதுக்கு அந்த வழி எப்படி இருக்குதா? நெருக்கமாக இருக்கிறதா. அப்படின்னா நெருக்கனா என்ன? கஷ்டமாக. அப்புறம் வேறு நெருக்கனா என்ன? பின்னாடி யாராவது நெருக்கனா என்னம்மா சொல்லுங்கள், வாயை திறக்குது. நெருக்கனா தெரியலையா? இப்போது நெருக்கனா என்ன அப்படின்னா, உன்னால் என்ன பண்ண முடியல? கோபத்தை விட முடியல. ஏன்னா கோபம் உனக்குள்ளே சுபாவமாக இருக்குது. அந்த கோபத்தை விட்டுட்டா இப்போ ஜீவன் வாசலுக்கு போயிடலாம். ஆனால் அந்த கோபம் உன் கூட இருக்கிற வரைக்கும் அது நெருக்காந்த என்ன பண்ண முடியாது, போக முடியாது. இப்போ வீட்டில் போய் கதை பார்க்குறீங்க, சீரியல் பார்க்குறீங்கன்னு வச்சு, அது என்ன உன்னால் விட முடியல. அப்போ உனக்கு அந்த நெருக்கமான வழியில் பரலோகத்தை என்ன பண்ண முடியாது. அதான் அங்கே சொல்ல சிலர் மட்டும் தான் போவாங்க. இப்போ இங்கே இருக்கிறன்னா எவ்வளோ பேர் போவாங்க பரலோகத்துக்கு? இப்போ நீங்கள் கதை பார்க்குற, சினிமா பார்க்குற, புரியுங்களா, தேவையில்லை இடத்துல போகிறீங்க, அது யாருக்கும் தெரியாது. ஆனால் அதை நீங்கள் விடணும்னு விட மாட்டேன்றீங்க. ஏன் விட முடியும்? உங்கள் ரத்தத்தில் அது என்ன ரத்தத்தில் கலந்துட்டுக்குது. சிலவங்க பார்த்தீங்கன்னா ஜாதின்னு போவாங்க. சிலவங்களுக்கு அந்த ஜாதி விடுறதுக்கு முடியாது, அவங்க போக முடியாது பரலோகத்துக்கு. சிலவங்களுக்கு மதத்தை விட்டு போக முடியாது. சிலவங்க சொல்லுவாங்க பாரம்பரியம் இப்படி தான், புரியுங்களா, நான் என்ன பண்ணுவேன், இதெல்லாம் எங்கள் வீட்டுக்குள்ளே எங்கள் அப்பா போட்டாலாம் வச்சுப்பேன், எங்கள் அம்மா போட்டால் வச்சுப்பேன், செத்துட்டு இருந்தால் கூட 10 வருஷம் கூட செத்து பண்ண போட்டால் எங்கே இருக்கும்? வீட்டுக்குள்ளே இருக்கும். இல்லையா? அதே அவங்க எடுத்து அடிக்கடி பார்ப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்குள்ளே விற்கிற ஆராதனை இருக்குது. சிலவங்க சொருமங்க எடுத்து வீட்டில் வச்சுருப்பாங்க, புரியுங்களா, பழைய குத்து விளக்கெல்லாம் வச்சுப்பாங்க. அது இருக்க வரைக்கும் சாபத்து கட்டு வீட்டுக்குள்ளே இருக்கும். அதெல்லாம் தூக்கி வெளியே போட மாட்டாங்க. சிலவங்க கால் கொலுசு போட்டுப்பாங்க. அது ஜல்னு ஆடும் போது பிசாசு பின்னாடியே வருவான். எத்தனை பேர் கால் கொலுசு போட்டுக்கிறீங்க? இங்கே கலங்களை வைத்து காட்டுக்கு பார்க்கலாம். உங்கள் பின்னாடி எப்பவுமே பிசாசு எப்பவுமே நடமாடுவான். ஐயோ எனக்கு அதெல்லாம் வேணாம், விட எத்து தூக்கி விசிலடிக்கிறது யாருடைய கடமை? உங்கள் கடமை. போகலன்னா என்ன பண்ண முடியாது. சிலவங்க மூக்கத்தை விடவே மாட்டாங்க. அது ஒரு தெய்வம் போட்டிருக்குது. அந்த தெய்வம், அந்த ஆவி அவங்க மேலே இருக்கும்,
புரியுங்களா? ஏசு மூக்கத்தி போட்டிருந்தாரா? ஏசு கால் கொலுசு போட்டிருந்தாரா அப்படின்னு பார்த்தா இல்லை. புரியுதுங்களா? இருந்ததா? ஏசு என்ன சொன்னார்? இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசியுங்கள் அப்படின்னாரு. நம்ம அதெல்லாம் விட முடியல. லஞ்சம் கொடுப்பீங்க, இல்லை என்ன பண்ணுங்க, வட்டி கொடுங்க, பண்ணுங்க, அதை விட முடியாது. அப்போ அதில் போகிறது கஷ்டம். அதாண்ட சொல்கிறாரு, சிலர் மட்டும் தான் போவோம். நம்ம எல்லாம் சர்ச்சுக்கு வரோம். உனக்கு இம்மைக்குரிய காரியம், அடிக்கடி ஆசீர்வாதம், அடிக்கடிக்கு உன்னுடைய திருமண காரியம், அடிக்கடிக்கு உன்னுடைய அடக்க ஆராதனைக்கு அடிக்கடி பாஸ்ட் இதெல்லாம் செய்வார். புரியுங்களா? வீட்டில் நிச்சயம் பண்ணுறது, வீட்டில் வந்து சின்ன ஜப கூட்டம் நடத்தி கொடுத்தலாம் அதெல்லாம் ஹெல்ப் பண்ணுவார். ஆனால் வருகையில் பரலோகம் போகணுன்னு என்ன பண்ணோம்? பரலோகம் போகணும் என்ன செய்யணுமா? விட வேண்டியதெல்லாம் விட்டுணும். எனக்கு அதுவும் வேணும் இதுவும் ஒன்று என்ன பண்ண முடியாது. புரியுங்க? இப்போ 1000 விட சச்சு ஒன்று இருக்குது. அது யார் வருவாங்க? இந்த இடுக்கமான வாசல் பார்த்தா மறுபடியும் 1000 வருஷம் வந்து பூமியில் வாழ்வாங்க. இந்த 1000 வருஷம் பிசாசு நான் சொல்லுவான், அதுக்கெல்லாம் போகாதே, நீ என்ன பண்ணாதே, சினிமா விடாதே, கட்டுக்கதைகளை விடாதே, சீரியலை விடாதே, நீ வந்து என்ன பண்ணாதே, வட்டிக்கு விடுறதை விடாதே, பொய் சொல்கிறதை விடாதே, இதெல்லாம் இடுக்கும். இதை விட்டு நீங்கள் உள்ளே வரணும். ஆனால் அந்த பொய் ஒன்று இழுத்துக்குது, கோபம் ஒன்று இழுத்துக்குது, லஞ்சம் ஒன்று இழுத்துக்குது, வட்டிக்கு விடுறதை விட்டு இழுக்குது, அப்புறம் சீரியல் பக்கத்து இழுக்குது, கோவப்படுறது இழுத்துக்குது. இந்த சுபாவம்லாம் என்ன சுபாவம்? அதாவது நான் இந்த ஜாதியில் தான் இருப்பேன், ஏன் ஜாதியில் தான் பொண்ணு எடுப்பேன்னா இதெல்லாம் வந்து என்ன, அது பாரம்பரியம். இது வந்து ஒன்று இழுத்துக்குது, போகிறதுக்கு பரலோகம் போக தடுக்குது. ஆனால் எல்லாத்தையும் விட்டுட்டு வான்னு சொல்கிறா பாருங்க, அவன் தான் பரலோகத்துக்கு போக முடியும். எல்லாத்தையும் என்னால் என்ன பண்ண முடியல, விட முடியல. பரலோகம் வேணுமா வேணாமா கேட்டு எல்லாருக்கும் வேணும்னு சொல்லுவாங்க. ஆனால் போவது கஷ்டம். ஒரு பொருள் பார்க்குறீங்க, அது என்ன பண்ணுறோம், ஒரு பொருள் பார்க்குறீங்க, அது வந்து விலை வந்து அதிகமாக இருக்குது, ஏன் வாங்க முடியலன்னா அதுக்கு உழைப்பு கம்மியாக இருக்குது. நிறைய உழைச்சா என்ன பண்ண முடியும், அந்த பொருளை வாங்கிடலாம். ஆனால் நம்ம சுகபோகமாக வாழ்ந்து கொண்டு வந்தால் எப்படி வாங்க முடியும்? முடியாது. ஆண்டவனை சொல்ல முடியாது ஒன்றுமே இல்லை. நீங்கள் கஷ்டப்பட்டால் வாங்கிடலாம். ஆனால் அந்த கஷ்டப்படுறது யார்? வேர்வை யார் சிந்துறது? சும்மா உட்காந்திங்கனே வீட்டில் என்ன பண்ணணும், சாப்பிட்டுடலாம் அப்படின்றீங்க, அல்லையா? அப்போ உழைப்பில் அது வராது. அது ஒரு இடுக்கமாக இருக்குது. அந்த மாதிரி இடுக்கனா என்ன, நெருக்கனா என்ன, உன்னை வந்து நெருக்குது. நீ விடாத, நீ அதுக்குள்ளே போக முடியாது. ஆனால் உன் சுபாவத்தை அப்படியே வச்சுக்கோ. புரியுங்களா? அப்போ இருந்தால் பரலோகம் என்ன பண்ண முடியாது, போக முடியாது. ஏன் அப்படின்னா நீங்கள் எப்படி இங்கே எதை விடையிலையோ அவங்கள கொண்டு போய் ஆண்டு என்ன பண்ண மாட்டாங்க. இப்போ சினிமா பார்க்குறது நன்மை தீமையா? தீமை. இப்போ அது வந்து நீங்கள் பார்க்கணும், தீமை தான் உனக்கு கொடுக்கும். சீரியல் பார்க்குறீங்க, அது நன்மை தீமையா? நம்ம தீமை. இப்போ எங்கள் சர்ச்செலாம் நீங்கள் வந்தீங்கன்னா கால் கொலுசு போட்டுங்கன்னா கொடுக்க மாட்டேன், திருந்து கொடுக்க மாட்டாங்க. மூக்கத்தி போகிற திருந்து கொடுக்க மாட்டாங்க. ஐயோ அந்த மூக்கத்தி எப்படி விடுறதுன்னுவாங்க. நீ மூக்கத்தி உள்ளனா வரைக்கும் போக முடியாது, நீ என்ன எடுத்துக்கல, திருந்து எடுக்காதீங்க, மூக்கத்தி போட்டுக்கணும் உக்காந்திங்க அப்படின்வாங்க. அப்போ அந்த மூக்கத்தி ஒன்று வரைக்கும் என்ன பண்ணிடுது, தடுக்குது. அப்போ சொல்லுவார், மூக்கத்தி ஏன் போடக்கூடாதுன்னா அது ஒரு விற்கிற ஒரு கடவுளை வந்து அந்த மூக்கத்தி போட்டுன்னு உக்காந்துக்குது அப்படின்வாங்க. அந்த கடவுளை காட்டுவார் ஃபாஸ்ட்டு. பயப்படுவாங்க அப்படியே. அவர் சொல்கிறார், நீ சபையில் உட்காந்தாலும் நீ என்ன செய், மூக்கத்தி போட்டுன்னு இருக்கிறேன், உன்னை நான் போன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் ஆண்டவர் எதை கேட்டால் அதை நீ விடலைன்னா அங்கே போக முடியாதுன்னுவார். அப்புறம் கொலுசு, அப்புறம் அந்த மெட்டி, பெஞ்சமினை பெற்றெடுத்தாங்களே, அவன் பேர் என்ன, ராகேலுக்குள்ளே ஒரு சின்ன மூர்த்தி மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. அவங்க வீட்டிலேருந்து அப்படியே எடுத்துன்னு வந்தாங்க. புரியுங்களா? அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லோரும் போய் நதியில் குளிங்க. யாக்கோபு சொல்கிறாரு, எல்லோரும் எங்கே போய் குளிங்க, நதியில் குளிச்சிடுங்க. அப்படின்னு குளிக்கும் போது எல்லாத்தையும் என்ன பண்ண முடியும், அந்த நதியிலே நீங்கள் போட்டுருவீங்கன்னு அதுக்கு தான் அந்த சுத்திகரிப்புன்னு சொல்கிறாரு. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க சின்னதாக எடுத்து வந்தான் பாரு, அந்த என்னது நம்ம எடுத்து வந்தாருங்க, அந்தம்மா தெரியுமா, ஒரு சின்ன மூர்த்தி மாதிரி வச்சுருந்தாங்க கையில். அதை மட்டும் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க இடுப்பில் வச்சுக்கின்னு கம்பெனி யாருக்கும் தெரியாத மாதிரி இருந்தாங்க. ஒரு முறை லாபான் வந்து அவங்க அப்பாவை தேடுறாரு வீட்டெல்லாம். அந்த அம்மா எங்கே வச்சுருக்கிற, சேனை கீழே வச்சுக்கின்னு, நான் இப்போ எப்படி இருக்கிறேன், மாதவிடாயில் இருக்கிறனால நான் ஏஞ்சிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. புரியும்? அப்போ ஆண்டவர் அது சின்னது தான், ஆனால் அது என்ன பண்ணுது, காணாந்தேசத்தில் போகாத மாதிரி தடுத்துருச்சு. அவங்க காணாந்தேசத்தில் காலை வைக்கிறதுக்கு முன்னாடி குழந்தை பிறகுது, அங்கேயே இறந்துருவாங்க. குழந்தை இறங்கும் போது அந்த ஒரு சின்னது, அந்த என்ன சொல்லுவோம், அது பேர் ஒன்று மூர்த்தின்னு சொல்லுவோம், வேறு என்ன சொல்லுவோம் சொல்லுங்கள், ஏதாவது சொல்ல முடியுமா? அந்த வசந்த வாசிங்க, ஆதியாகம் 31:34 வாசிங்க. ராகேல் அந்த சுரூபங்களை எடுத்து ஒட்டக சேனத்தின் கீழ் வைத்து அதன் மேல் உட்கார்ந்திருந்தால் லாபான் கூடாரம் எங்கும் தடவி பார்த்தோம், அவைகளை கண்டுபிடிக்கவில்லை. இப்போ 35:16 வாங்க.
பாருங்க, பின்பு பெத்தேலை விட்டு பிரயாணம் புறப்பட்டார்கள். எப்ரத்தாவுக்கு வர இன்னும் கொஞ்சம் தூரமாக இருக்கும்போது ராகேல் பிள்ளை பெற்றால். பிரசவத்தில் அவளுக்கு கடும் வேதனை உண்டாயிற்று. பிரசவிக்கும் போது அவளுக்கு கடும் வேதனை இருக்கையில் மருத்துவாச்சி அவளை பார்த்து, பயப்படாதே, இந்த முறையும் புத்திரனை பெறுவாய் என்றாள். 18 மரண காலத்தில் அவள் ஆத்மா பிரியும் போது அவள் அவனுக்கு பென்னனி என்று பெயரிட்டாள். அவன் தகப்பனோ அவனுக்கு பென்னிமீன் என்று பெயரிட்டான். ராகேல் மரித்து பெத்லேகம் என்னும் எப்ராத்தா ஊருக்கு போகிற வழியிலே அடக்க பண்ணப்பட்டாள். அதுக்கு என்னத்துக்கு ஏன் மறிச்சாங்க அவங்க? அதுக்கு என்ன காரணம்? அந்த சுரூபந்தான். இதை தான் நான் கேட்டேன். அதுக்கு என்ன சொல்லுவோம்? சுரூபம்னு சொல்லுவோம்ல. அப்போது இந்த ஒரு சுரூபம் எங்கே போக விடலை? கானான் தேசத்துக்குள்ளே போக முடியல. அல்லேலூயா. அது 31 34 இந்த அம்மாவுக்கு அந்த சுரூபம் வச்சுருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் அது முதல் வசனத்தை நீங்கள் 31 நீங்கள் வாசிக்க ஆரம்பிச்சுன்னா இப்போ தேவையில்லை. அவங்க நதியில் போய் குளிக்கிறாங்க, சுத்திகரிப்பு உண்டாகுது, அங்கே தான் அந்த போட்டிருக்கணும். ஆனால் ஒரு சின்ன சுரூபம் அவங்களுடைய பரலோகம் போகிறதுக்கு தடுக்குது. அல்லேலூயா. அப்போ இதெல்லாம் நீங்கள் விட வேண்டியது விடலைனா, புரியுங்களா, எதையெல்லாம் விட முடியலையோ அது ஒன்று மறுகைக்கு தடை பண்ணுறோம். கிறிஸ்துவனாக இருப்பது எதுக்கு அப்படின்னா, எதை கர்த்தர் விட சொல்கிறாரோ அதை விட்டுடணும். எதை விடக்கூடாதுன்னு சொல்கிறதோ பரிசுத்தத்தை விடக்கூடாது. பரிசுத்தத்துக்கு என்னென்னா தடையாக இருக்குதோ அதெல்லாம் என்ன பண்ணிடணும்? தூக்கி எறியணும். இந்த குஷ்டரோகி மேலே ஒரு வஸ்திரம் இருந்தது. தாவீதின் குமாரனேன்னு கூப்பிடும்போது அந்த வஸ்திரத்தோடு போனானா? இல்லை. அந்த பழைய வஸ்திரத்தை தூக்கி என்ன பண்ணிட்டான்? வேகமாக என்ன பண்ணிட்டான்? போட்டுட்டான். ஆண்டவர்கிட்ட போய் நிற்கும் போது அந்த குருடனுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? கண்ணை திறக்கிறாரு. அல்லேலூயா. அப்போது நம்ம எதை வீச வேண்டுமோ அதை வீசிடணும். எதெல்லாம் நம்ம விட்டு விலகணுமோ அதை நம்ம தான் விலக்கணும். நம்ம தானாக போகாது. புரியுங்களா? நான் சொன்ன பாருங்க, நான் ஒரு மிலிட்ரிக்காரன், எனக்கு ஒரு 6 பாட்டில் கொடுக்குறாங்க, ஒரு 4 பாட்டில் கொடுக்குறாங்கன்னா அதை வச்சுங்க நான் வியாபாரம் பண்ணால் கூட நான் ஒரு மாதத்துக்கு 3 பேரை நரகத்தில் தள்ளுறேன். எத்தனை பேர்? அதான் லாபம் இருக்குது. என்ன லாபம் இருக்குது? எனக்கு கவர்மெண்ட்டு கொடுத்துருக்குது. மிலிட்ரியில் கஷ்டப்பட்டு வேலை செய்தனால அது மிலிட்ரியில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. ஆனால் அதில் என்ன இருக்குது? ஒரு மாதத்துக்கு 3 பாட்டில்னா 12 மாதத்துக்கு எத்தனை பாட்டிலம்மா? 36 பாட்டிலு. இன்னும் விஸ்கி பிராண்டி வாங்கிக்கிறதுனா ஒரு 3 பாட்டில் வாங்கலாம். மொத்தம் 72 பாட்டிலு. ஒரு வருஷத்துக்கு நான் 72 பேரை நான் நரகத்தை தள்ளிட்டு நான் பரலோகம் போக முடியுமா? அது ஒரு குடிக்கிறதுனால ஒன்று அவங்களுடைய கல்லீரல் சாகும், நுரையீரலும் சாகும், அல்லேலூயா, கிட்னியும் சாகும், அப்புறம் அவங்க பாவத்தில் விழுந்து செத்து ஆத்மா சாகும். இவ்வளோ காரியம் எனக்கு தெரிஞ்சுட்டு நான் அதை கொடுக்கலாமா? முடியாது. ஆனால் என்ன பண்ணுது? மாதத்தில் அதில் என்ன இருக்குது? எனக்கு கஷ்டப்பட்டதுனால எனக்கு கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டு. ஆனால் கவர்மெண்ட்டு கொடுத்தாலும் அது நஷ்டம்னு தெரியுதில்ல, அது என்னை நஷ்டப்படுத்தின்னு தெரிஞ்சதுனால அந்த லாபத்தை நான் நஷ்டம் என்று எண்ணினேன் அப்படின்னு யார் சொல்கிறது? பவுல் சொல்கிறாரு. எனக்கு லாபமானவங்களாம் என்ன பண்ணிட்டேன்? நஷ்டம்ன்ட்டு எண்ணுறேன் அப்படின்றாரு. புரியுங்களா? இன்றைக்கி வேலைக்கு போகணுன்னு தான் ஆசை, ஆனால் அதே நேரத்தில் உபவாசம் இருக்குது. இன்றைக்கி வேலைக்கு போகணுன்னு ஆசைப்பட்றேன், அதே நாளில் தான் இரவு ஜாமம் இருக்குது. இன்றைக்கி வேலைக்கு போக ஆசைப்பட்றேன், அன்றைக்கி தான் அது சபையில் பெரிய கூட்டம் நடக்குது. அப்போ எதுக்கு போகிறது? நான் எது முக்கியம்னு நமக்கு நல்லது கெட்டது தெரியக்கூடிய அந்த அறிவு சபையில் உட்காந்து தெரிஞ்சால் தான் அவங்க தான் என்ன பண்ண முடியும்? இவைகளாம் விட முடியும். உனக்கு நல்லது கெட்ட தெரியாது, ஏதோ அவர் வச்சுருக்கிற ஜபம் தெரியாது, ஏதோ சண்டை வராங்க போகிறோம், ஒரு திருவிந்து எடுக்கிறோம், இதெல்லாம் எல்லாமே எடுக்கலாம். ஆனால் உனக்கு நன்மை தீமை தெரியலனா உன் வாழ்க்கையில் நித்திய ஜீவனை பெறவே முடியாது. அல்லேலூயா. ஊடிய ஆத்மாவை நீயே சாகடிச்சிடுவேன். புரியுங்களா? யாரை சாகடிக்க சேவையில்லை, உன் சுபாவமே உன்னை ஆத்மா சாகடிக்கும். ஆனால் ஆண்டவர் போராடுவார். புரியுங்களா? ஆண்டவர் என்ன செய்வார்? உனக்காக ஜெபம் பண்ணினே இருப்பார். உங்கள் மேய்ப்பன் விழுத்திருந்து ஜெபம் பண்ணினே தான் இருப்பார். இது மாதிரி எங்களை மாரி ஆலோசனை கொடுக்கலாம் கொடுத்துனே தான் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் அதை கேட்குறவங்க என்ன பண்ணுறாங்க? அந்த கேட்குறதை ஒரு காதில் கேட்டு அந்த இருதயத்தை கடினப்படுத்தினே வருவாங்க. என்னது? எவ்வளோ வசனம் சொல்லி அந்த வசனத்தை கேட்கும் போது நம்ம உடனே அதை தூக்கி அடிக்கணும் அப்படின்னு யாருக்கு இல்லை? ராகேலுக்கு அந்த மனப்பான்மை இல்லை. யாக்கோப் சொல்கிறாரு, நாங்கள் திருட்டு மனுஷன் கிடையாது. என்ன சொல்கிறாரு? நாங்கள் திருடர் கிடையாது. மாமனார்கிட்ட சொல்கிறாரு. புரியுங்களா? நீ எங்கேனாலும் தேடி போரு, எங்கேயுமே இருக்காது. ஆனால் மனைவி என்ன பண்ணுறாங்க? அதை யாக்கோபு தெரிய மறைச்சி வச்சுருந்தாங்க. புரியுங்களா? அப்போ ஆண்டவர் அதை கவனிக்கிறார்.
ஆகான்னு ஒரு மனுஷன்தான். அது வாசித்து பாருங்க. அங்கே 7ஆம் அதிகாரம் ஏசுவா 7ல் ஆகான் அவன் என்ன செய்தான்? ஏசுவா 7:1 இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள். எப்படியெனில் யூதா கோத்திரத்து சேராக்குடியே குமாரனாகிய சப்தியின் மகன் கர்மிக் பிறந்த ஆகான் என்பவன் சாபத்தீடானதிலே சிலதை எடுத்துக்கொண்டான். ஆகியால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது. ஒரு சபையில் ஒருத்தர்கிட்ட தான் இருக்குது. இது 100 பேர் 1000 பேர் 1,00,000 பேர் இருக்கிறாங்க. ஆனால் அதில் ஒருத்தங்கிட்ட இருக்கிறதுனால ஜெயம் எடுக்க முடியல. முழு சபை அப்படியே திரளுது. இயேசுவால் முடியல. என்னடா இது, என்ன நடக்குது ஒன்று புரியும். அது பாருங்கள், இயேசுவா 2ஆம் வசனத்தில் இயேசுவா எரிகோவிலிருந்து பெத்தேலுக்கு கிடைக்கல் உள்ள பெத்தாவின் சமீபத்தில் இருக்கிற ஆய் பட்டணத்துக்கு போகும்படி ஆட்களை அனுப்பி நீங்கள் போய் அந்த நாட்டை என்ன பண்ணுங்க, வேவு பாருங்கள் என்றான். அந்த மனுஷர் போய் ஆய் வேவு பார்த்து இயேசுவானிடத்தில் திரும்பி வந்து அவனை நோக்கி, ஜனங்கள் எல்லாரும் போக வேண்டியதில்லை, ஏறக்குறைய 2000-3000 பேர் போய் முறி அடிக்கலாம், எல்லா ஜனங்களையும் அங்கே போகும்படி வருத்தப்படுத்த வேண்டியதில்லை, அவர்கள் கொஞ்சம் பேர் தான் என்றார்கள். அல்லேலூயா. அப்படியே ஜனங்கள் ஏறக்குறைய 3000 பேர் அவ்விடத்துக்கு போனார்கள். ஆனாலும் அவர்கள் ஆயின் மனுஷருக்கு முன்பாக முறிந்தோடினார்கள். யார் முறிந்தோடினார்கள் சொல்லுங்க? ஆயின் மனுஷர் அவர்களை ஏறக்குறைய 30,000 பேரை வெட்டி போட்டார்கள். பட்டண வாசல் வெளி துவங்கி செமாரி மட்டும் அவர்களை துரத்தி மலை இறக்கத்திலே அவர்கள் வெட்டினார்கள். ஜனங்களின் இருதயம் கரைந்து தண்ணீராய் போயிற்று. யாருடைய போயிடுச்சு? இஸ்ரவேலுடைய இருதயம் எப்படி ஆயிடுச்சா? தண்ணீர் மாதிரி போயிடுச்சு. எத்தனை ஆயிரம் பேர் செத்துட்டாங்க? 30,000 பேருக்கு மேலே செத்துருக்குறாங்க. எதுக்கு? ஒரு ஆகான் செய்த தவறுக்காக. அவன் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு சேர வேண்டியதில் சேராமல் அதை எடுத்து அவன் ஒழித்து வச்சதுனால அதனால் சபைக்கும் ப்ராப்ளம் வருது இல்லை? சபைக்கு என்ன வந்துச்சு? பெரிய இழப்பு வருது. அந்த இழப்பை எப்படி பூர்த்தி பண்ண முடியல? ஜனனுடைய இருதயம் கரைந்து போய் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அதுக்கு என்ன காரணம் சொல்லுங்கம்மா? யார் சொல்கிறது? அதுக்கு யார் காரணம்? ஒரு ஆகான் காரணம். அல்லேலூயா. ஒரு ஆகான் அந்த பொருளை திருடி வச்சதுனால வாழ்க்கைலாம் யார் கஷ்டம் சொல்லுங்கம்மா? தானியேல் 9:7 ஆண்டவரே, நீதி உமக்கே உரியது, உமக்கு விரோதமாக செய்த துரோகத்தின் நிமித்தம் உம்மாலே சமீபமும் தூரமுமான எல்லா தேசங்களிலும் துரத்தப்பட்டிருக்கிற யூதா மனுஷர் எருசலேமின் குடிகளும் சகல இஸ்ரவேலுமாகிய நாங்கள் இந்நாளில் இருக்கிறபடி வெட்கம் எங்களுக்கே உரியதுன்றாரு. தானியேல் கதறி ஜெபம் பண்ணுறாரு, ஆண்டவரே எப்படியாவது எங்களை மீட்டுக்கொள்ளும். யோனா ஜெபம் பண்ணுறாரு பாருங்க, 1:7. யோனா 1:7 அவர்கள் யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று நாம் அறியும்படிக்கு சீட்டு போடுவோம் வாருங்கள் என்று ஒருவோடு ஒருவர் சொல்லிக்கொண்டு சீட்டு போட்டார்கள். யோனாவின் பேரு சீட்டு விழுந்தது. அப்போது யோனா யார்? ஒரு தேவனுடைய மனிதன். அல்லேலூயா. அவன் என்ன பண்ணியிருக்கிறான்? கப்பல் கீழே படுத்துக்கிட்டு இருக்கிறான். ஆனால் ஆண்டவர் சொன்ன வேலையை அசதியாக செய்ததுனால கப்பலுக்கு என்ன வந்துடுச்சு? நீங்கள் ஒரு ஃப்ளைட்டில் போகிறீங்க, நீங்கள் கிறிஸ்துவனாக இருக்கிறீங்க, நீங்கள் தப்பு பண்ணிவிட்டு அந்த ஃப்ளைட்டில் போனால் அந்த ஃப்ளைட்டுக்கு அழிவு வருது. அல்லேலூயா. நீங்கள் ஒரு கப்பலில் போனால் கப்பலுக்கு அழிவு யார் மூலமாக வருது? உலக மக்களால் வரல. அவங்க என்ன சொல்கிறாங்க? ஐயோ அவங்க கடவுளை தேடி பாருங்கள், எல்லாம் கற்றுங்க ஒரே நேரத்தில் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க? எல்லா கடவுளையும் அவங்க தேடுறாங்க, எங்களை காப்பாற்றுன்னு. கப்பலில் இருக்கிற மூட்டை சறுக்கு எல்லாம் தூக்கி தண்ணியில் போடுறாங்க. ஆனால் யோனா என்ன பண்ணுகிறாரு? 24 மணி நேரம் ஜெபம் நடந்துக்குது. யோனா என்ன பண்ணுகிறார்? வீட்டில் உட்காந்து தூங்கி நிற்கிறாரு. அப்போது சீட்டு யார் மேலே விழுது? சீட்டு யார் மேலே வந்தது? யோனா மேலே விழுந்தது. புரியுங்களா? அப்போ தான் தெரியுது. யோனா என்ன சொல்கிறாரு? என்னை தூக்கி எங்கே போடு? கடலில் போடு. அப்போது ஒரு பரிசுத்தமான தப்பு செய்யும் போது அந்த இடத்துல அந்த பட்டணத்தில் தப்பு செய்யும் போது பட்டணத்துக்கே அழிவு வருது. நீங்கள் அந்த தெருவில் நீங்கள் தப்பு செய்து படுத்து தூங்கினா அந்த தெருவுக்கே பனிஷ்மெண்ட் வரும். நீங்கள் அந்த தெருவிட்டு உங்களை ஆண்டவர் எடுத்துட்டார்னா அந்த தெருவுக்கே சமாதானம் வந்துடுது. அப்போது ஒரு பரிசுத்தவன் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் கட்ட வேண்டிய மனுஷன் அங்கே தூங்கினும் அவன் சோம்பல் உள்ளவனாகவும் அவன் ஒரு தாளந்து வாங்கிட்டு அதை புதைத்திட்டு தூங்கினு இருந்தால் என்ன நடக்கும்? இந்த ஆகான்
அவன் எடுத்து வச்சிருக்குது யாருக்குன்னா தெரியுதா? 33,000 பேர் சாகுறாங்க. ஆனால் என்ன பண்ணலாம், அவன் சொல்ல மாட்டேன்றான் நான் தான் எடுத்தேன்னு. இயேசு என்ன பண்ணுறாரு, எப்படியாவது இது எதனால் வருதுன்னு அவனுக்கு புரியல. ஒரு சபையில் ஒருத்தர் தவறு செய்தாலும் முழு ஆட்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும். நாங்கள் ராஜஸ்தானில் ஒரு முறை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நாங்கள் மிலிட்ரியில் போயிருக்கிறோம். நைட்டில் வண்டி போயினே இருக்குது. திடீர்னு ஒரு வண்டியில் ஒருத்தர் வந்து தூங்கி நிற்கும் போது அவருடைய துப்பாக்கி வந்து ஒரு இடத்துல விழுந்துச்சு. விழுந்துட்டு பிறகு அன்றைக்கி அந்த வண்டியை நிறுத்தி தேடுறாங்க, கிடைக்கல. புரியுங்களா? ஒருத்தருடைய துப்பாக்கி செயினில் போட்டு நல்லா அதை கட்டி வச்சுருந்துருக்கணும். அது என்ன ஆயிடுச்சு, இப்போ வனாந்தரம், மணல் பகுதி, எல்லாமே மணல், எங்கே நிற்கிறேன்னு தெரியாது. ஏன்னா எல்லாமே சுற்றி பார்த்தா எல்லாம் மணல் இருக்குது. அதாவது நம்ம எங்கே நின்றுக்கிறேன்னு எப்படி தெரியும்? கடலை போய் நடுக்கடலை நின்றுட்டு நான் எங்கே நின்றுக்கிறேன் தெரியுமா? அதேமாதிரி வனாந்தரமாக எப்படி இருக்கும், அது மணல் மேடாக இருக்கும். மேடு பள்ளம் மேடு பள்ளம் எல்லாம் என்ன செய்யும், மணலாக அப்படியே மணலுங்க இருக்கும். ஃபுல்லாக பாலைவனமாக இருக்கும். அந்த பாலைவனத்தில் விழுந்துச்சு, ஒரு துப்பாக்கி விழுந்துடுச்சு. விழுந்துட்ட பிறகு இப்போ அதில் தேடுறாங்க, அவங்களுக்கு கிடைக்கல. அப்புறம் ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு இப்போது கிட்டத்தட்ட அங்கே ஒரு 500 பேர் போயிருக்கிற பாரு. இந்த 500 பேருக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்குது. அந்த ஆஃபீஸர்ஸும் எல்லாம் கீழே இறங்குவாங்க. நைட்டு கரெக்டாக 12 மணிக்கு எல்லாம் இறங்கி வச்சு எங்களை துரத்துறாங்க. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் ஓடுறோம். எத்தனை கிலோமீட்ரு? அந்த பாலைவனத்தில் 5 கிலோமீட்டர் தேவையில்லாத ஓடுறோம். அதுக்கு எதுக்குன்னு எதுக்கு ஓடுறோன்னு எங்களுக்கே தெரியல. அப்புறம் தான் அங்கே போய் எதுக்கு ஓடுறோம், ஒருத்தன் கேட்குறான், எதுக்கு நம்ம ஓடுறோம், எதுக்கு ஆஃபீஸர் நம்ம துரத்துறாரு அப்படின்னு கேட்டால், ஒருத்தன் வந்து துப்பாக்கி என்ன பண்ணிட்டான், தொலைச்சிட்டான். அப்போ ஒரு துப்பாக்கி தொலைக்கிறதுக்கு யார் காரணம்? ஒருத்தன் தானே காரணம். ஏன் எல்லோரும் துரத்தணும் அப்படின்னா இதுதான். எல்லாருக்கும் அந்த மாதிரி துப்பாக்கி ஒருத்தருக்கு எல்லாம் துரத்தினா எல்லாருக்கும் என்ன வந்துடும், எச்சரிப்பு வந்துடும். நம்ம என்ன பண்ணுறோம், ஒருத்தர் தப்பு பண்ணிட்டா அந்த தப்பை நீங்கள் மறைச்சிட்டு அதை அப்படியே வச்சுருந்தீங்கன்னா அது உங்களுக்கு என்ன உண்டாகுது, அது சபைக்கு ஃபுல்லாக என்ன உண்டாகுது, பனிஷ்மெண்ட் உண்டாகுது. அப்போது ஒரு ஆகான் தவறு செய்ததுனால முழு சபைக்கு பனிஷ்மெண்ட். ஒரு யோனா தவறு செய்ததுனால முழு சபைக்கு, அந்த கப்பலுக்கு என்ன வந்துடுச்சு, நம்ம வந்தது கப்பலுக்கு கொந்தளிப்பு வந்துடுச்சு. அப்போ நீங்கள் போட்டுன்னு இருக்கிற பொருள், நீங்கள் போட்டுனுக்கிற அந்த மூர்த்தி, நீங்கள் வச்சுருக்கிறதெல்லாம் வந்து சுரூபங்களில் வந்து நீங்கள் வச்சுருக்கும் போது சபைக்கு கடைசி வரைக்கும் என்ன வருது, அடிக்கடி பிரச்சனை வந்துனே இருக்கும் சபைக்குள்ளே. புரியுங்களா? எதை வீசணுமோ அதை வீசணும், எதை விடணுமோ அதை விடணும், எதை விட்டு விலகணுமோ அதை விட்டு விலகணும், எதில் பரிசுத்தன்னு கண்டுபிடிச்சி பரிசுத்தத்துக்காக நம்ம ஓடணும். அல்லையா? உலகமே வேணும், இயேசுவும் வேணும் அப்படின்னா இம்மைக்கு மட்டும் தான் இருக்க முடியும். நீங்கள் மறுபடியும் என்ன பண்ண முடியாது, பரலோகத்தை சுதந்திரிக்க முடியாது. இந்த வார்த்தை உண்மையானது. புரியுங்களா? நீங்கள் எதை எடுத்திருந்தாலும் ஆண்டவர் பரலோகத்தை எதை விரும்புதுன்னா பரிசுத்தத்தை மட்டும் அதை விரும்புது. புரியுங்களா? பரிசுத்தனா என்ன, நீ ஆண்டவருடைய உன் கையில் பரிசுத்தம் இருக்கணும். உன் கை யாரையும் என்ன பண்ணக்கூடாது, நோக்கி திடீரக்கூடாது. உன் கை யாரையும் அடிச்சிடக்கூடாது. இந்த கையில் லஞ்சம் வாங்கிடக்கூடாது. இந்த கையில் என்ன செய்யக்கூடாது, எந்த மூர்த்தியை பிடிச்சினது கையில் தூக்கின்னு ஓடக்கூடாது. அல்லையா? இந்த கையில் எந்த சுரூபம் கையில் வைக்கக்கூடாது. இந்த கை எப்படி இருக்கணும், பரிசுத்தமான கை. அல்லையா? இது ஒன்லி துதித்து பாடுறது தான் இந்த கை. இந்த கை எதுக்காக, உயர்த்தி ஆராதனை செய்வதுக்காக. இந்த கை எப்படி பரிசுத்தமான கை என்ன செய்யும், கரங்களை தட்டி ஆண்டோட மகிமைப்படுத்துவதற்காக. அல்லையா? நம்ம ஒரு பக்கம் தட்டி மகிமைப்படுத்திட்டு இதில் தவறு செய்ய முடியுமா சொல்லுங்கள்? அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ சின்ன காரியம் இருந்தாலும் பெரிய காரியம் இருந்தாலும் கர்த்தருக்கு தெரிவிங்க. ஆண்டவரே இது எப்போ எடுத்து போடணும், இதுக்கு என்ன வழி ஆண்டவர் அப்படின்னா ஆண்டவர் பேசுவார் உங்கள்கிட்ட. புரியுங்களா? ஒரு திருடனை அனுப்பி நைட்டோட நைட்டு எல்லாத்தையும் எடுத்துன்னு போக சொல்லுவார். நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அவருக்கு தெரியும், அவர்கிட்ட நிறைய என்னக்கிறாங்க நம்ம இருக்கிறாங்க. பிசாசு அவருடைய கண்ட்ரோலில் இருக்குது. பிசாசு கேட்குது, நான் என்ன செய்யணும், ஒரு லேகியனுக்குள்ளே பிசாசு இருக்குது. அது என்ன கேட்குது, இயேசு கிறிஸ்துக்கிட்ட என்ன கேட்குது, என்னை எப்படியாவது என்ன பண்ணுங்க, பன்றிக்குள்ளே அனுப்பிடுங்க. அதுக்கு முன்னாடி என்ன கேட்டுச்சு, என்னை வேதனைப்படுத்த வந்த அப்படின்னு கேட்குது. பிசாசுக்கு என்ன இருக்குதா, வேதனை இருக்குதுன்னு அது சொல்லி காட்டுது. என்னை வேதனைப்படுத்த ஆண்டவர் வந்தீங்க, நான் இந்த மனுஷனுக்குள்ளே இருக்கிறேன்ல, அவனுக்கு பிடிக்கலையா? அப்போ ஒரு மனுஷனுக்குள்ளே 6000 பிசாசு இருக்குது. அந்த பிசாசு 6000 பிசாசு அந்த மனுஷனுக்குள்ளே இருக்கிறதுனால அவன் நிர்மாணமாக இருக்கிறான். அந்த பெற்றவங்க எவ்வளோ மனசு வேதனைப்படுவாங்கன்னு அந்த வேதனை பிசாசுக்கு தெரியல. ஆனால் பிசாசுக்கு வேதனையா, நீ வெளியே வானா ஆண்டவர் என்னை வேதனைப்படுத்த வந்தேன்னு கேட்குதுங்க பிசாசு. ஆனால் ஒரு மனுஷனுக்குள்ளே பிசாசு இருக்கிறதுனால அவன் அந்த பிசாசில் அவனை வேதனைப்படுத்துறதுனால அவனே கல் எடுத்து அவனை அடிச்சுக்கிறான்.
புரியுங்களா? அது யார் பெற்ற பிள்ளை? கடவுளை தான் ஒரு மனுஷனுக்கு அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுத்தாரு. அந்த பிள்ளை வளர்ந்து இன்றைக்கி எங்கே இருக்குது? கபரிஸ்தானில், சுடுகாட்டில், கல்லறையில் இருக்குது. செங்கலினால் கட்டுறாங்க, யாராலும் கட்ட முடியல. அப்போ அந்த அந்த மனுஷனுக்குள்ளே வந்து ஒரு 6000 ஆவி இருந்தால் எப்படி இருக்கும்? 6000 ஆவி இருந்தால் அவங்க வீட்டில் இருக்கிறவங்களாம் வயிற்றில் நைட்டுலாம் ஃபுல்லாக சாப்பிட்டு தூங்கி நிற்பாங்களா? ஒரு பிள்ளை வந்துக்கு வியாதியாக இருக்குதுன்னா அந்த தாய் போய் உட்காந்து சாப்பிட்டு இருக்குதுன்னா தாயா அது? அந்த பிள்ளை குணமாகிற வரைக்கும் தாவீதுக்கு தன்னுடைய குழந்தைன்னா ஆயிடுச்சு, பலவீனமாக ஆயிடுச்சு. உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுறாரு, நைட்டும் பகலையும் ஜெபம் பண்ணுறாரு, நைட்டெல்லாம் விழுந்து கிடக்கிறாரு, எப்படியாவது ஆண்டு சுகப்படுத்துவாருன்னு. ஆனால் அது வரைக்கும் வாயில் என்ன போல? சோறு போல். இன்றைக்கி எத்தனையோ பேர் குழந்தை பக்கத்தில் வியாதி அந்த படுக்க வச்சுட்டு பிரியாணி சாப்பிட்டுக்கிறாங்க. அல்லையா? சில ஃபேமிலி பார்த்தினா மனைவிங்க அது எப்படின்னா போட்டோம், நம்ம வந்து எங்கள் வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு போய் நிற்கும். வீட்டை விட்டுட்டு அது என்ன பண்ணுது? புருஷங்காரனை விட்டுட்டு எல்லாம் விட்டு வீட்டுக்கு ஓடிடும். அது கிடையாது வாழ்க்கை. வாழ்க்கைனா என்ன? அந்த பிள்ளைக்கு ஏன் இந்த வியாதி வந்தது, அது எப்படியாவது எனக்கு தெரியும் ஆண்டவர்னு சொல்லி இரவெல்லாம் கண் விடுத்து கத்துட்டு கேட்டால் ஆண்டவர் சொல்லுவார். சொல்ல மாட்டாரா? நம்ம மெல்லா கட்சி தூங்கினது என்னாகும்? இன்னொரு பிள்ளைக்கு அதே மாதிரி வந்துடுது. அல்லையா? விடக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் பாருங்கள். அப்போ தாவீது ஜெபம் பண்ணுறாரு நைட்டும் பகலும். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த பிள்ளை என்ன பண்ண முடியாது, இது உயிரடையாது, மறிச்சிருது. உடனே அவர் குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு என்ன சொல்கிறாரு, இந்த பிள்ளையை நான் பார்க்க முடியாது, இந்த பிள்ளையை பார்க்கறதுக்கு நான் ஒரு நாள் போவேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ பிள்ளைங்க எங்கே போயிடுது? தேவனுடைய சமூகத்துக்கு போயிடுது மறிச்ச பிறகு அப்படின்னு உறுதிப்படுத்திக்கிறாரு. அப்போ யோனாவுடைய நிலைமை பார்த்தீங்க. அடுத்தது பாருங்கள், தானியேலுடைய நிலைமை பார்த்தீங்க, ஆகானுடைய நிலைமை பார்த்தீங்க. புரியுதுங்களா? இன்னொரு வசனம் கூட வாசிங்க. அங்கே சொல்கிறார் ஆண்டவர் 2 நாளாகும் 24:18 அப்படியே அவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனை கர்த்தரின் ஆலயத்தை விட்டுவிட்டு தோப்பு விக்கிரங்களையும் சிலைகளையும் சேவித்தார்கள். அப்போது அவர்கள் செய்த இந்த குற்றத்தின் நிமித்தம் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் கடும் கோபம் உண்டது ஆண்டவருக்கு. என்ன செய்யிட்டாங்க? அவங்க என்ன பண்ணிட்டாங்க? இஸ்ரவேல் தேவனை விட்டுட்டு ஆலயத்தை விட்டு விட்டாங்க. எதை பிடிச்சிக்கினாங்க? தோப்பு விக்கிரங்களை சிலைகளையும் சேவித்தார்கள். அப்பொழுது அவர்கள் செய்த இந்த குற்றத்தின் நிமித்தம் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் முழு யூதா மேலேயும் எருசலேம் மேலேனா வந்து ஆண்டவருடைய கோபம் இறங்கிடுச்சு. அப்போது அந்த கோபத்துக்கு யார் ஆளானது? சபையார் தான் ஆளானாங்க. புரியுதுங்களா? ஒருத்தர் தவறு செய்தாலும் முழு சபைக்கு அடி விடும். புரியுங்களா? எல்லாம் செய்தாலும் எல்லாருக்கும் அடி விடும். அதனால தான் எல்லாமே பரிசுத்தமாக இருக்கணும் தான் ஆண்டவருடைய கடமை. எல்லோரும் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாக இருக்கணும். அல்லேலூயா. அங்கே சொல்ல பாருங்கள் 28:18 இயேசுவா வாசித்து பாருங்கள். 28:18 நீங்கள் இந்நாளில் கர்த்தரை பின்பற்றாதபடிக்கு புறவீர்களோ, இன்று கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணிவீர்களோ, அவர் நாளைக்கு இஸ்ரவேல் சபை அனைத்தின் மேலும் கடும் கோபம் கொள்வாரோ. அல்லேலூயா. இயேசுவா 22:16 நீங்கள் இந்நாளிலே கர்த்தரை பின்பற்றாதபடிக்கு புரண்டு இந்நாளிலே கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணினபடியா உங்களுக்கு ஒரு பீடத்தை கட்டி இஸ்ரவேல் தேவனுக்கு விரோதமாக பண்ணின இந்த துரோகம் என்ன? அல்லேலூயா. பிரசங்கி 9:18 சொல்லுது பாருங்க. யுத்த ஆயுதங்களை பார்க்கிலும் ஞானமே நலம், பாவியான ஒருவன் மிகுந்த நன்மை கெடுப்பான். மிகுந்த நன்மை கெடுத்துருவானா? ஒரு மனுஷன் பாவியாக இருந்தீங்கன்னா நீங்கள் மிகுந்த வர நன்மை கெடுப்பான். பிரசங்கி 9:8 வாசிங்க. யுத்த ஆயுதங்களை பார்க்கிலும் ஞானமே நலம், பாவியான ஒருவன் மிகுந்த நன்மையை கெடுப்பான். புரியுங்களா? ஒரு பாவி மிகுந்த நன்மை கெடுத்து விட்டுருவான். அப்படின்னா என்ன? உங்கள் வீட்டில் ஒருத்தர் பாவம் செய்தால் அந்த வீட்டுக்குள்ளே அப்படியே சாமம் வந்துடும். ஐயோ என் கணவர் தானே, அவர் தண்ணி அடிச்சா பரவாயில்ல அப்படின்ற நீங்கள் முழங்கால் படிட்டு கண்ணீரோடு ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணோம்? பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே 3 மாதத்துல எங்கள் வீட்டுக்கார என்ன பண்ணோம்? குடிப்படகத்துலேருந்து வெளியே வரணும். அதுக்கு நான் என்ன ஆண்டவரே, நீ 3 வேளை சாப்பிட்டு தூங்கி இருந்தால் என்ன பண்ண முடியாது? ஆனால் திரும்ப வரா ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே ஒரு வேளை ஆகாரத்தை நீங்கள் உபவாசமாக இருந்து கண்ணீரோடு ஒரு 2 மணி நேரம் டெய்லி முழங்கால் படிக்கிட்டு கதறி ஜெபம் பண்ணி, ஏன்னா வீட்டுக்காரர் மனம் திரும்புவார். ஏன்னா உன் ஜபத்துக்கு பதில் என்ன பண்ண? குற்றம் குறைகள் இருக்கும், ஆனால் அதை ஜபத்தினால நிவர்த்தி பண்ணிவிடுவார் ஆண்டவர். அல்லேலூயா. நீ ஆண்டவர் தெரிவிக்கிறேன் என் வீட்டில் இந்த ப்ராப்ளம் இருக்குதுன்னு. அப்போ நீங்கள் வந்து உன் வீட்டுக்காரர் குடிச்சுனே இருக்க வேண்டியது. அதனால் அந்த குடியை நான் வீட்டுக்குள்ளே வந்து உனக்கு இருக்கிற பரிசுத்தத்தை கெடுத்துரும், உங்கள் பிள்ளைகளை கெடுத்து விட்டுரும்.
அப்புறம் அந்த வீட்டுக்குள்ளே யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, பொண்ணு எடுக்க மாட்டாங்க. அந்த வீடு வாசலில் என்ன பண்ணோம், தெரு வாசலுக்கு வந்துடும் ஒரு நாளைக்கு. ஐயோ அதுக்கு நான் என்ன பண்ண முடியாது. நீ ஒரு விசுவாசி, உனக்குள்ளே ஒரு ஜெப ஆவி இருக்கிறது, ஒரு விண்ணப்பத்தின் ஆவி இருக்கிறது, நீங்கள் என்ன செய்திருக்கோம், ஒரு வேண்டுதல் ஆவி இருக்கிறது. நீ முழங்கால் படிட்டு ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே என்னை ரட்சித்த தேவன் என் கணவரை ரட்சிங்க, முதல்ல குடியிலேருந்து அவரை விடுதலை ஆக்குங்க அப்படின்னு நீங்கள் ஒரு 3 மாதம் பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணால் அந்த பொருத்தனை கத்த என்ன செய்வார், என்ன செய்வார் ஆண்டவர், உங்கள் கணவரை ரட்சிப்பார். அல்லேலூயா. இல்லைங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு நான் சாப்பிட்டு தூங்குறேன், அவர் குடிச்சாட பரவாயில்ல 3 வேளை சாப்பாடு போடுறாரு, அது மட்டும் நான் சாப்பிட்றேன், கிறிஸ்மஸ்க்கு மட்டும் ஒரு புடவை எடுத்து கொடுத்துட்றாரு, அல்லேலூயா, அது எனக்கு போதும். என் பிள்ளைங்கள்லாம் பாருங்கள், பரவாயில்ல என் பிள்ளைங்க இப்போ குடிக்க ஆரம்பிச்சிட்டா அது அப்பா சுபம் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது சொல்கிறதுக்கு, நெகட்டிவாக சொல்கிறதுக்கு வீடு கிடையாது. பாசிட்டிவாக சொல்லணும். நான் எங்கள் வீட்டுக்காரு குடித்தாலும் அவர் சீக்கிரமாக விடுவார், நான் முழங்காலில் நிற்கிறேன், ஒரு முழங்கால் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது, அது ரகசியமாக நடக்கிறது, நான் நடுவில் ராத்திரியில் 12லேருந்து 1 மணிக்கு எழுந்து முழங்கால் படிட்டு யாருக்கும் தெரியாது அறை விட்டு பூட்டிக்கின்னு மத்தேயு 6:6 படி நான் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லணும். இல்லைங்க எனக்கு அதிகாலையில் என்ன பண்ணுவேன், எழுந்துக்க மாட்டேன், ஏன்னா எப்போவுமே 8 மணி தான் எழுந்துப்பேன், 8 மணிக்கு 8 மணிக்கு எழுந்தால் புருஷன் என்ன பண்ணுவார், வீட்டை வறுமையில் கொண்டு வந்துடுவார். கொண்டு வர மாட்டாரா, வீடு தெருவுக்கு வந்துடும், வீட்டை விற்கிற நிலமை வந்துடும், ஒரு நாள் நானே எங்கள் வீட்டுக்கு போன நிலமை வந்துடும் அப்படின்னு உனக்கு தெரியாது. அது பிசாசுக்கு தெரியும். கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டை என்ன பண்ணுவான், ஜெபம் இல்லாத வீட்டை என்ன பண்ணிடுவான், கூரையை ஃபஸ்ட்டு தூக்குவான், அப்புறம் செவரை உடைப்பான், அப்புறம் கதவை உடைப்பான், அப்புறம் நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வருவீங்க, ஏங்க வந்தோன்னு எல்லாம் கேட்பாங்க, என்னங்க கிறிஸ்துவக்கிறீங்க, உங்களுக்கு யாரும் ஜெபம் இல்லையானா, ஜெபன்றதுக்கு எனக்கு என்ன இல்லை அர்த்தமே கிடையாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆயிடுது. அல்லேலூயா. நீங்கள் என்ன பண்ணோம், வீட்டில் எந்த பிரச்சனை இருந்தாலும் ஒரு புத்தி உள்ள ஸ்திரீ, ஒரு புத்தி உள்ள கணவன் என்ன பண்ணோம், புத்தி உள்ள பிள்ளைங்க ஆண்டவருக்கு தெரிவிக்கணும், முழங்கால் படிக்கணும், மேய்ப்பருக்கு சொல்லணும் இந்த மாதிரி இருக்குது. அப்போ மேய்ப்பர் சொல்கிறார், ஜெபம் மட்டும்தான் பண்ண முடியும், வேறு வழி இல்லை. புரியுங்களா. இந்த ஆவி ஓடுவதுக்கு என்ன வேணும், ஜெபம் வேணும். அல்லேலூயா. அந்த 6:6 வாசித்து பாருங்கள், மத்தேயு 6:6 என்ன சொல்ல பாருங்கள், நீயோ ஜெபம் பண்ணும் போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு, அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற வெளிரங்கமாக உனக்கு என்ன பண்ணிடுவார், பலன் கொடுத்துருவார். அல்லேலூயா. அப்போ என்ன செய்யணும், நீ ஆண்டவர்கிட்ட போய் உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு, அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு என்ன பண்ணுவார், பலன் அளிப்பார். டைரெக்டாக உனக்கு என்ன பண்ணுவார், வெளியரங்கமாக பலனை கொடுத்துருவார். அப்போ நீ அந்த வேலையை செய்தியா அப்படின்னு கேட்பறான். நீங்கள் செய்யலைன்னா அந்த பாவம் வீட்டை விட்டு என்ன பண்ண போகவே போகாது. உன் வாழ்க்கையெல்லாம் என்ன பண்ணோம், கண்ணீர் வரும், ஆண்டவர் இரக்கம் வராது. ஆண்டு இரக்கம் காக்கிறாரு, இரக்கம் கொடுப்பார், நீங்கள் என்ன பண்ணுறதில்ல, அதை பயன்படுத்திப்புள்ள தெரியல அது. அல்லேலூயா. ஒருத்தர் தவறு செய்தாலும் அது முழு சபைக்கு அடி விழும். புரியுங்களா. அதனால தான் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும், ஒருவருக்கொருவர் புத்தி என்ன பண்ணுங்க, வாசிங்க அந்த வசனத்தை 10:24, எபிரேயர் 10:24 சொல்கிறா பாருங்கள். எபிரேயர் 10:25 சபை கூடி வருவதில் சிலர் விட்டுடுறாங்க. ஏன் விட்டுறாங்க, சபையில் சொல்கிற வசனம் கடினமாகிடுது. நீ வசனத்தை கேட்டனா வசனம் ஒன்றே பலப்படுத்தும், வசனம் ஒன்று பலவீனப்படுத்தாது. படுத்துமா, ஆண்டுடைய நுகம் எப்படி இருக்குதா, லகுவாக இருக்கிறது. ஆண்டுடைய சுமை எப்படி இருக்குது, ஆண்டுடைய நுகம் லகுவாக இருந்தால் ஆண்டுடைய சுமை எப்படி இருக்கும், சுமை மெதுவாக இருக்கும், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஆண்டுடைய வசனம்லாம் மற்றவங்க உங்களை ஓடிமா திட்டுறாங்க பாருங்கள், அது மனுஷனுடைய நுகம். அது அந்த வார்த்தை கேட்டிங்கன்னா, சில மாமியார் மருமகளை திட்டுறதும் சில மருமகள் மாமியார் திட்டுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது அதனால் ஹார்ட் அட்டாக்காக வந்துடும் சிலவங்களுக்கு. அந்த மாதிரிலாம் பேசுவாங்க. புரியுங்களா. அந்த மாதிரி பெண்களும் இந்த உலகத்தில் கிறிஸ்துக்குள்ளே நிறைய பேர் இருக்கிறாங்களே இல்லையா, இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு சுபாவம் மாறாது. புரியுங்களா. மாமியார் என்ன பண்ணுவாங்க, தன் மருமகளை ஒரு மகளாக பார்க்காம அவங்கள ஒரு எதிரியாக பார்ப்பாங்க. அதே மாதிரி ஒரு மருமகள் மாமியார் எதிரியாக பார்ப்பாங்க. அவங்கள வரைக்கும் போவாங்களா, அவங்களும் லிஸ்ட்லேருந்து அவுட்டு. அல்லேலூயா. அப்போ இதே மாதிரி சர்ச்சில் அதுதான் இடுக்கமான மாதத்தில் போகிறவங்க சிலரா இல்லை, எல்லாமே சிலர் தான். இப்போ இவ்வளோ பேர் இருக்கிறோம்,
சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க, மாமியாரே அம்மாவை பார்ப்பாங்க, தப்பிச்சிட்றாங்க. மருமகளை மகளாக பார்க்குறாங்க. அப்போது அந்த வீடு என்னாவது குட்டி பரவலாக மாறிடுது. நீ மருமகளாக பார்த்தா, நீ அதை வெறுத்தா, அதுக்கு விரோதமாக பேசுனா, அந்த பனிஷ்மெண்ட் ஆண்டு என்ன பண்ணுவார், அது உன் மேலே இறங்கிடுது. அப்போன்னா நீங்கள் எதை விட வேண்டுமோ அதை விட்டு விலக வேண்டும். அதை சொல்ல பாருங்கள், சபை கூடி வருவதில் சிலர் விட்டு விடுகிறது போல சிலர்னு சொல்ல பாருங்கள். சிலர்னால் எல்லாம் விட மாட்டாங்க. அந்த சிலருக்குள்ளே என்ன இருக்குன்னா, உலக சுபாவம், ஜென்ம சுபாவம், திருட்டு, பொய், பித்தலாட்டம், இவங்களாம் என்ன பண்ணுவாங்க, எப்போது வருஷத்துக்கு ஒரு முறை எட்டி பார்ப்பாங்க. புரியுங்களா? வருஷம் வரமாட்டாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை அந்த கிறிஸ்மஸ் நாட்களில் நல்லா ஒரு நல்ல பட்டு புடவை இல்லை வெள்ளை புடவை ஏதாவது கட்டின்னு உட்காருவாங்க. அவங்க வீட்டுக்கார் பார்த்து நல்ல கோட் சூட்டில் வந்து உட்காருவார். நாங்கள் வருஷத்துக்கு ஒரு முறை வரீங்கன்னா, அங்கே எங்களுக்கு வந்து என்ன 364 நாளும் வேலை, ஒரு நாள் தான் சர்ச்சுக்கு போகிறதுக்கு இடங்க. சிலவங்க என்ன பண்ணுவாங்க, குட் ஃப்ரைடேக்கு மட்டும் வருவாங்க, சிலவங்க ஈஸ்டருக்கு வருவாங்க, சிலவங்க என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள், 3 வருஷத்துக்கு ஒரு முறை வருவாங்க. அல்லேலூயா. ஏன்னா சர்ச்சு இருக்குதா இல்லைன்னு வந்து பார்த்துட்டு போடுவாங்க. அல்லேலூயா. அப்போ சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லிக்கினே இருக்கணும். புத்தினா என்ன புத்தி? ஒற்றுமை இருந்தால் தான் புத்தி வரும். என்ன இருக்கா? நம்மள ஒற்றுமை இருந்தால் என்னோடக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது, நம்ம எல்லாம் கை கோர்த்து ஜெபம் பண்ணலாம். இப்போ ஒரு 4 பேர் ஒரு ப்ராப்ளத்தை கை கோர்த்து ஜெபம் பண்ணால் என்ன நடக்கும்? கட்டு உடஞ்சிடுது. அப்போ புத்தி அதுக்கு பேர் தான் என்னது? அப்போ ஒருவருக்கு ஒருவரில் குறை இருக்கும்போது அந்த குறையை சொல்லி 4 பேர் முழங்கால் படிட்டு கை கோர்த்து ஜெபம் பண்ணிக்கிறீங்களா? இது வரைக்கும் சர்ச்சையில் அவங்க மட்டும் கரங்களை வைத்து காட்டுங்க. நான் 4-5 பேர் கை கோர்த்து ஜெபம் பண்ணியிருக்கிறோம். பெண்கள் கூடிகளை ஜெபம் பண்ணுறேன். இங்கே உபவாசம் பண்ணால் பெண்களே காணோம். அல்லேலூயா. அப்போ எப்படி கை கோர்த்து ஜெபம் பண்ண முடியும்? குறை அப்படியே தான் இருக்கும். உனக்குள்ளே இருக்கிற அந்த பாரம் அப்படியே இருக்கும். அதை ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய நுகம் உனக்கு லகுவாக இருக்கும், என்னுடைய சுவை உமக்கு மெதுவாக இருக்கும். ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஆனால் நீங்கள் ஜெபம் பண்ணி ஒருவருக்கு புத்தி சொல்லி 4ஆம் சமயத்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீங்களோ அவ்வளவாய் புத்தி சொல்லுங்கிற. 4ஆனது என்னது? ஆண்டோட வருகை சமயமாக இருக்கிறது. நீங்கள் புத்தி சொல்லி என்ன பண்ணுங்கள், ஒன்று விட்டு விலகி அப்படியே வந்துடும். நாங்கள் அப்படியே தான் ஆரம்ப காலகட்டத்தில் சின்ன ப்ராப்ளம், இப்போ ஒயினை எடுத்துட்டோம், அப்புறம் என்னென்ன ப்ராப்ளம் இருந்ததோ ஒன்று கட் பண்ணி சபைக்கு வர அந்த அசுத்தமான காரியங்கள் நம்மளை விட்டு விலகி பரிசுத்தமானது வளர்ந்துனே வந்துடுச்சு. புரியுங்களா? அதுக்கு தான் சபைக்கு வரோம். ஐயோ அதையே மூட்டை கட்டி 25 வருஷம் வரைக்கும் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய வருகைக்கு கொண்டு போகாது. நீங்களே என்ன பண்ணுறீங்க, கோடையில் எடுத்து ஆண்டு சொன்னார், நான் கனி கொடுக்காத மரக்கிட்ட இந்த மரத்தின் கீழே தான் வைக்கிறேன்றாங்க. சிலவங்க சர்ச்சுக்கு வரும்போது என்ன பண்ணுறாங்க, கோடையிலே கூட கொண்டு வந்துடுறாங்க. ஏன் அப்படின்னா, கோடையில் எதுக்கு யூஸ் ஆகுது? அந்த மரத்தை வெட்டி சாய்க்கிறதுக்கு. ஏன்னா அந்த மரத்தில் என்ன இல்லை, கனி இல்லை. எப்படி பாருங்கள் சொல்கிற பாருங்கள், தீத்தில் 2 தீமோத்தேயு 2:16 சொல்லுது. வாரிசு அந்த வசனத்தை, சீர்கேடான வீண் பேச்சுக்களுக்கு விலகிரு, அவைகளால் கள்ள போதகர்களான அவர்கள் அதிக அவபக்தி உள்ளவர்களானார்கள். அல்லேலூயா. அங்கே 17ஆம் வசனம் சொல்லுது, அவர்களுடைய வார்த்தை அரிப்பிளவை போல் படரும், இம்மேனியும் பிலேத்தும் அப்படிப்பட்டவர்கள், அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி உயிர்த்தெழுதல் நடந்தது என்று சொல்லி சிலருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிறார்கள். அப்போ உங்கள் மேய்ப்பரை விட்டுட்டு இன்றைக்கி இப்படி போயிருந்தீங்கன்னா, ஐயோ என்ன ஆயிடுச்சு, அங்கே உயிர்த்தெழுதல் நடந்தாயிற்று, இனிமேல் இஷ்டமாக நடந்து. அதை தான் சொல்ல பாருங்க 19ஆம் வசனம், ஆகிய தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது, கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும், கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவான் என்பதும் அதற்கு முத்திரையாக இருக்கிறது. கிறிஸ்துவின் நாமம் 19ஆம் வசனம் போட்டு பாருங்க, அங்கே என்ன சொல்லுது பாருங்கள். 19 ஆனப்படுறாரு, ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது, கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார், அவருடையவர்கள் அவர் அறிவார். சொல்லிட்டு என்ன சொல்கிறார் பாருங்கள், கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற. என்ன சொல்லுகிற? நீங்கள் இயேசு பற்றி சொல்லுகிற. இயேசு பற்றி உடனே என்ன பண்ணுறீங்க, இங்கேருந்து வீட்டிலேருந்து போகிறீங்க, ரோட்டில் ஒருத்தர் வராரு, எப்படி இருக்குன்னு விசாரிக்கிறீங்க, அவங்களுக்கு இயேசு பற்றி சொல்கிறீங்க, கிறிஸ்து நாமத்தை அவங்களுக்கு சொல்கிறீங்க பாருங்கள். அப்படி சொல்லுகிற எவனும் தானாகவே அநியாயத்தை விட்டு விலகிடுவாங்க. அதை பிரசங்க எதுக்கு பண்ண சொல்கிறது? நீங்கள் யாராவது ஒருத்தருக்கு போய் இயேசுன்னு சொல்லி பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ளே அநியாயம் உங்கள்கிட்ட விலகிடுது. அது சொல்ல பாருங்கள், அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பது அதற்கு முத்திரையாக இருக்குது. முத்திரை போட்டார்.
அல்லையா? கவர்மெண்ட் ஸ்டாம்ப் போட்ட பிறகு அக்ரிமெண்ட் பத்திரத்தில் அதுக்கு பிறகு என்ன ஆகுது? அந்த பத்திரத்துக்கு வேல்யூவேஷன் ஆகிடுது. அது 1 கோடி 2 கோடி 3 கோடின்றாங்க. சொல்கிறாங்களே இல்லையா? சொல்கிறாங்களே இல்லையாப்பா? முத்திரை போட்டிருக்கு, அதுக்கு என்ன வேல்யூவேஷன் ஆகுதா இல்லையா? ஒரு லைசன்ஸில் கவர்மெண்ட் முத்திரை இருந்துச்சுன்னா அந்த லைசன்ஸுக்கு என்ன இருக்குது? ரோட்டில் கொண்டு போகிறதுக்கு அதுக்கு என்ன இருக்குது? வேல்யூவேஷன் இருக்குது. அது மாதிரி ஆண்டவர் நீ கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியிருந்தால் உனக்கு ஒரு முத்திரை போட்டுருவார். என் பிள்ளை இது. அப்புறம் இந்த பிள்ளை எங்கே வந்துடுது? பரலோக ராஜ்யத்துக்குள்ள நுழைஞ்சது. அந்த முத்திரை நீங்கள் பெற்றுக்கினீங்களா? இல்லை, நான் இயேசுப்பட்டு யாருக்கும் சொல்ல மாட்டேன், நானே எப்படி இருக்கிறேன், சொல்லுவதுக்கு தகுதி இல்லாத இருக்கிறேன். ஆண்டவன் சொல்ல, தகுதி இல்லாதவர்களை நான் தகுதிப்படுத்துகிறேன். அல்லேலூயா. வாசிங்க அந்த வசனத்தை 3:3, 2 கொரிந்தியர் 3:3 வாசிங்க, முடிக்கலாம். ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபமாக இருக்கிறது என்று வெளிங்கரமாய் இருக்கிறது. அது மையன் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவினாலும் கற்பனைகள் அல்ல, இருதயங்களாகிய சதையான பலகையிலும் எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்தது நீங்கள் வாசித்தீங்கன்னா 2ஆம் வசனத்தில் எங்களுடைய தகுதி குறித்து பேசுவார். 5ஆம் வசனம் வாங்க. எங்களால் எதாகில் ஆகும் என்பது போல ஒன்றையும் யோசிக்கிறதுக்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல, எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. நம்ம நம்ம நினைக்கிறோம் எங்களால் எதாகில் ஆகும் என்பது போல ஒன்றையும் யோசிக்கிறதுக்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. எங்கள் தகுதி ஒன்று, நாங்கள் படித்த தகுதி, நாங்கள் இவ்வளோ படிச்சிட்டோம், இவ்வளோ சம்பளம் வாங்குகிறோம், நாங்கள் இப்படி வீட்டில் சாப்பிட்றோம், நாங்கள் நல்லா இதெல்லாம் நம்ம பேசிக்கிறது, இதெல்லாம் நம்முடைய தகுதி அல்ல. ஆண்டவர் சொல்ல, தகுதியானவர்கள் அல்ல, எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. நம்மளை தகுதி படுத்துகிறவர் அவர் ஒருவரே. அப்போ நீங்கள் என்ன எப்படி இருக்கணும்? ஆண்டவரை சார்ந்த தகுதி, அவருடைய தகுதியில் தான் வளரணும். அதனால தான் நீங்கள் வேத வாக்கியங்களை என்ன பண்ணுங்க? தேடி வாசிங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த 7:14 வாசி முடிக்கலாம். மத்திய 7:14 பாருங்கள். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாக இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். அல்லேலூயா. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ஏசாயா 35:8 என்ன சொல்லுது? அங்கே பெரும் பாதையான வழி இருக்கும், அது பரிசுத்த வழி என்னப்படும், தீட்டு உள்ளவன் அதிலே நடந்து வருகிறதில்லை, அந்த வழியில் நடக்கிறவர்கள் வியாதியாக இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. என்ன வழி அது? அது பெரும்பாதியான வழி. ஒன்று பார்த்தோம், இடுக்கமான வழி பார்த்தோம். 2வது பெரும்பாதியான வழியில் யார் போவாங்கன்னா, பேதையாக இருந்தால் உள்ளே போயிடுவாங்க. பேதைனா என்ன? ஒன்றுமே தெரியாதவங்க பேதை. அல்லேலூயா. அவங்கக்கிட்ட போய் பாருங்கள், பாவம்னு அவங்களுக்கே தெரியாது பாவம்னு. அல்லேலூயா. பாவத்துக்கு அர்த்தம் தெரியாதவங்க பேதைகள். நமக்கு பாவத்துக்கு அர்த்தம் தெரிஞ்சிச்சுன்னா அதை விட்டு விலகிடணும். பேதையாக இருக்கிறவங்களுக்கு பாவத்துக்கு அர்த்தம் தெரியாது இருக்கும். அதனால கர்த்தர் அவங்கள கூட என்ன பண்ணுறாரு? பரலோகத்தில் உள்ள நுழைவிக்கிறாரு. சொல்கிறா பாருங்கள், என்ன சொன்னார்? பெரும்பாதியான வழி இருக்கும், அது பரிசுத்தமான வழி. 35:7 வாசித்து பாருங்கள், என்ன சொல்கிற பாருங்கள். 35:7 பாருங்கள். வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட நில நீரூற்றுகளாகவும் வலு சர்வங்களை தாபரித்து கிடந்த இடங்களையும் உண்டாகும். அப்படி சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு? அங்கே பெரும் பாதியான வழி இருக்கும். அந்த வழி எப்படி இருக்குமா? பரிசுத்த வழி என்னப்படும். பெரும்பாதியான வழி தான் பரிசுத்த வழி. இடுக்கமான வாசல் வழி பரிசுத்தமான வழி, அது நெருக்கமான வழி. அந்த வழியில் போனால் விடலாம், விட்டுடணும். நீங்கள் எதையும் விடலைன்னா அது உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ண முடியாது? அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. ஆனால் சபையில் உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். அதாவது உனக்கு என்ன ஆசீர்வாதம் வேணுமோ அது கொடுப்பார் ஆண்டவர். அதெல்லாம் தடை இருக்காது. ஆனால் வரிகளை மட்டும் என்ன பண்ண முடியாது? வரிகள் என்னம்மா பண்ண முடியாது? நீங்கள் எதெல்லாம் விடலைன்னா அதை எடுத்துக்கின்னு அப்படியே தான் நாங்கள் போவீங்க. உங்கள் மனசில் என்ன வச்சுருக்கிறீங்களோ, ஒரு சுரூபம் மனசில் வச்சுருந்தா அந்த சுரூபம் எங்கே போவோம்? பரலோகத்துக்கு போவோம். அல்லேலூயா. அங்கே போனுக்கு ஆண்டு சொல்லு, இந்த சுரூபத்தை விட சொல்லி 2025 ஜூன் மாதம் 6ஆம் தேதி மாலையில் ஒரு ஃபாஸ்டர் உங்கள் சர்ச்சில் போதித்தார். உங்களுக்கு தெரியுமான்னு கேட்பார். தெரியும் ஆண்டவரே, ஆனால் அது மறந்துட்டேன் நான் என்ன பண்ணுறது? இன்றைக்கி என்ன தேதி? 2025 ஜூலை மாதம் 6ஆம் தேதி மாலை சரியாக 7 to 8 மணிக்குள்ளே அவர் பேசினாரே, அதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குதுன்னா ஆண்டு ஸ்கேன் பண்ணி இந்த மாதிரி காட்டுவார். நீங்கள் உட்காந்துக்குதெல்லாம் இந்த நாள் அப்படியே காட்டுவார். அந்த ஸ்கேனில் நீங்கள் வருவீங்க பாருங்கள். நீங்கள் பாருங்கள், அந்த ஸ்கேனில் உட்காந்து அந்த ஐயா நின்று இருக்கிறாரு. இப்போ இந்த ஸ்கேனில் நாங்கள் என்ன பண்ணுறோம்? இது ரெக்கார்டு பண்ணுறோம். இது என்கிட்ட இருக்கிற மாதிரி ஆண்டவர் அவருக்கு ஒரு ஸ்கேன் இருக்குது. அந்த ஸ்கேனில் நீங்கள் உட்காந்துக்கிறது காட்டுவார். அந்த நாளில் உனக்கு ஞாபகப்படுத்துவார். ஆமாம் கரெக்டாக அவர் சொன்னது நான் கேட்ட ஆண்டவர். ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் என்ன சொன்னார்? அதெல்லாம் விடாதே, அது பாஸ்டர் அப்படி தான் சொல்லுவாங்க, நான் சொல்கிறது நீ கேள்வி சொல்லி உங்கள் வீட்டுக்காரர் என்ன பண்ணுவார்? உங்கள் வீட்டுக்காரருக்குள்ளே பிசாசு பூந்து உங்கள் வீட்டுக்காரர் என்ன பண்ண வழி நடத்துவார்.
புரியுங்களா? ஆண்டவர் என்ன சொன்னாருன்னு கேட்டால், நான் சொன்னது கேட்டேமானா, இல்லை நீங்கள் சொன்னதை நான் கேட்கறதுக்கு இருந்தால் ஆண்டவர். ஆனால் எங்கள் வீட்டுக்கு என்ன பண்ணல. பவுல்ராஜ் என்ன சொன்னார், நான் விட்டுலாம் தான் சொன்னேன், ஆனால் எங்கள் ஜனங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா என்னை ஏவி விட்டாங்க அப்படின்னாங்க. அது மாதிரி உங்கள் வீட்டுக்காரர் ஏவி விடுவார். அல்லேலூயா. உங்கள் சில பிள்ளைங்க எழுதி விட, இதெல்லாம் இவர் சும்மா சொல்லுவாங்க, நம்ம கல்யாணத்துக்கு போகும்போது போட்டுன்னு போகணுமே எல்லாம் பார்ப்பாங்கல்ல. ஒரு ப்ரோக்ராமுக்கு போகிறோம், நம்ம மூக்கத்தியே இல்லைன்னு கேட்டால், ஆமாங்க மூக்கத்தி நான் போடுறதில்ல, ஆண்டவரை இயேசு ஏற்றுக்கணும் அப்படின்னா அதெல்லாம் நம்புவாங்களா? அதுக்கு தாம்மா நான் சர்ச்சுக்கு வரதில்லைன்னு அவங்க சொல்லுவாங்க. அல்லேலூயா. நீ வரே இல்லையோ, எங்கள் இயேசு சொல்லிட்டாரு. அல்லேலூயா. அப்படின்னு நம்ம சொல்ல முடியுதா? சீரியல் விட்டுட்டீங்களான்னு கேட்டால், இல்லைங்க சீரியல் என்ன பண்ண முடியும், பக்கத்தில் பார்க்குறாங்க, அடிக்கடி வந்து எனக்கு கூப்பிட்றாங்க, வாங்க 2 ஹவர் பார்க்கலாம், ரொம்ப நல்லா இருந்தது இன்றைக்கி கதை அப்படின்வாங்க. என்ன சொல்லுவாங்க? வீண் வார்த்தைக்கு யாரெல்லாம் இடம் கொடுக்குறீங்களோ, வீணான காரியங்கள் யாரெல்லாம் இடம் கொடுக்குறீங்க அவங்களும் போக முடியாது. புரியுங்களா? கிறிஸ்துவ ஜீவன் எப்படின்னா, முற்றிலும் நீ பரிசுத்தமாகணும். என்ன செய்யணும்? முற்றிலும் நீ பரிசுத்தமாகணும். அல்லேலூயா. அது சொல்ல பாருங்க, லூக்கா 13:23 சீக்கிரம் வாசிங்க, முடிக்கலாம். அப்போது ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே ரட்சிக்கப்படுகிறவர் சில பேர் தானோ என்று கேட்டான். அதற்கு அவர், பாருங்க, அவர் சொல்ற, இடுக்கமான வாசல் வழியை உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள், அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களால் என்ன பண்ண முடியாது, கூடாமற் போக என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 25 வீட்டு எஜமான் எழுந்து கதவை பூட்டின பின்பு நீங்கள் வெளியே நின்று, ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று சொல்லி கதை தட்டும்போது அவர் பிரயுத்தரமாக, நீங்கள் எவ்விடத்தோரோ உங்களை அறியேன் என்று உங்களுக்கு ஒரு நாள் சொல்லுவார். ஆண்டவர் உங்கள் வீட்டுக்கு வாசலே வருவார். அல்லேலூயா. இல்லைங்க நாங்கள் என்ன பண்ணோம், சொல்லிட்டார் ஆண்டவர். என்ன சொல்லிட்டாரு? அப்போது ஒருவன் அவரை நோக்கி, சீசல் கேட்குறாங்க, ஆண்டவர் ரட்சிக்கப்படுபவர்கள் சில பேர் தானே என்று கேட்டான். அதுக்கு அர்த்தம் சொல்கிறார் ஆண்டவர். சில பேர் தானே எவ்வளோ? கொஞ்சம் பேர் தான். சர்ச்சில் 200 பேர் வராங்கன்னா ஒரு 2-3 பேர் தான் இருப்பாங்க. அதில் அவ்வளோ கடினமான வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை. நம்ம விடணும்னா எப்படி விட முடியும்? இப்போ நாங்கள் 2 பிள்ளைகளை இழந்துட்டோம், அதனால் என்ன பண்ண முடியாது, உன்னர் கல்யாணம் பண்ணிங்க, நான் வாழ்ந்து 10 பிள்ளைகளை பெற்றெடுக்கக்கூடிய அந்த 35 வயசில் எனக்கு பலன் இருந்தது. உன்னர் கல்யாணம் பண்ண முடியாதா? முடியும். ஐயோ குழந்தை போயிடுச்சே, என்னுடைய மனைவிக்கு ஃபேமிலி பிளானிங் பண்ணிட்டோம், 91 பண்ணிட்டேன். அப்போ யோசித்து பாருங்கள், 91 பண்ண பிளானிங் பண்ணிங்க, இது 98 தான் நடந்தது. 97 ஜூலை மாதம் நடந்தது. உடனே நான் 98 எத்தனையோ பெண் மறுபடியும் கல்யாணத்துக்கு வந்தாங்க. நான் போய் என்ன பண்ணியிருக்கலாம், எனக்கு ஆலோசனை கொடுத்தாங்க மிலிட்ரிக்காரங்க. என்ன சொன்னாங்க, இப்போ பாருங்கள், நீங்கள் ஒரு குழந்தை தத்து எடுத்துக்கோ, இல்லைன்னா என்ன பண்ணிக்க, இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோ. முடியுமா? முடிஞ்சிருக்காதா? என்னம்மா? மிலிட்ரிக்காரங்க அந்த நேரத்தில் எப்படி இருப்பாங்க? அப்படியே நோஞ்சா மாதிரி இருப்பாங்க. அல்லேலூயா. நல்லா சாப்பிட்றதுனால குழந்தைய 6 மாதத்தில் பெற்று எடுப்பாங்க, 1 வருஷம் பெற்று எடுக்கிற பிள்ளைங்களை. அல்லேலூயா. அந்த அளவுக்கு அவங்களுக்கு பலமே இருந்தது. மிலிட்ரிக்காரங்களும் எப்படி இருந்தது? இஸ்ரவேல் மக்களுக்கு எப்படி இருந்ததா பலன்? காண்டா மரத்துக்கு பலன் இருந்ததா? ஏன் அப்படின்னா, அவங்க கடலுடைய மண்ணாவே சாப்பிட்டாங்க. தேவதூதர் மண்ணா சாப்பிட்டு எப்படி இருப்பாங்க ஆள்? ஒரு ஆள் எப்படி இருப்பாங்க? பெண்கள் எப்படி இருந்தாங்களாம்? பிரசவம் பார்க்கறதுக்கு போனாங்களா டாக்டரு, தானே உருவி போட்டாங்களாம் குழந்தைங்களை. அவங்களே பிரசவம் பார்த்தாங்க பெண்கள். அந்த அளவுக்கு பலன் இருந்ததான் பெண்களுக்கு. இஸ்ரவேல் யூத குடும்பத்தார், யூத சந்தெல்லாம் எப்படி இருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க ஆட்கள்லாம். மண்ணாவை சாப்பிட்டா எப்படி இருக்கும்? பலன் அதிகமாக இருக்கும். ஆனால் நம்ம கிறிஸ்துடைய மண்ணா சாப்பிட்றோம், நம்ம பலன் எப்படி இருக்கிறோம்? ஒரு 24 மணி நேரம் ஜபத்துக்கு வாங்கினா 24 மணி தூக்கம் தான் வருதுன்றாங்க. அல்லேலூயா. அப்போ இயேசுடைய மண்ணா பெருசா, தேவதூதருடைய மண்ணா பெருசா? இயேசுடைய வாயிலிருந்து வர வார்த்தை அப்பமாக இருக்கிறது. அதை புசிக்க நீ பலன் அடைவே, பலவீனப்படுவியா? அப்போது இதெல்லாம் எனக்கு இருந்தாலும், கர்த்தர் பலத்தை கொடுத்திருந்தாலும், நான் சம்பாதிக்க திராணி உள்ளனா இருந்தாலும், இன்னொரு கல்யாண பணத்துக்கு வழிவாசத்து இருந்தாலும், இதெல்லாம் வேணாம், இதெல்லாம் எதுக்கு வேணாம்? பிள்ளைகள் கர்த்தர் பரலோகத்தில் இருக்கிறான்னு ஆண்டவர் காட்டிட்டார் தரிசனத்தில். இப்போ ஆண்டவருக்காக வாழ்ந்துட்டு போகலாம். இனிமேல் நான் ரெண்டாவது கல்யாணம் பண்ணால் என் மனைவி பலவீனம் வரும். பாருங்கள், இவர் நான் பெற்று கொடுத்த குழந்தைய நம்ம மறிச்சிட்டாலும் அவர் டக்குன்னு இன்னொரு கல்யாணம் பண்ணுறாரு, அது மனசுவருக்கு வேதனை வருமா வராதா? அந்த இன்னொரு மனைவிக்கு என்னுடைய மனைவி பலவீனப்படக்கூடாது, அந்த பலவீனத்தையும் அவங்க பலப்படணும்னு சொல்லி தான் நான் அதை விட்டுட்டேன். அப்புறம் குழந்தை ஏன் பெற்றெடுக்கிறதுக்கு ஒரு குழந்தைய எடுத்து நான் வளர்த்துருக்கலாம், ஏன் வளர்க்கலை சொல்லுங்கள்? ஏன் வளர்க்கலை? எனக்கு ஆண்டவனா சொன்னார், நான் உனக்கு ஏற்ற நேரம் வரும்போது குழந்தைகள் இல்லத்தையும் நான் கொடுப்பேன், அதில் 1000 பிள்ளைகள் வந்து இருப்பாங்க, அவங்கள உருவாக்குவோம். முதியோர் இல்லம் ஒன்று வைக்க போகிறோம், அதில் வருவாங்க. நீங்கள் பாருங்கள், இதெல்லாம் சொல்லிட்டு போகிறோம், அது வெகு வேகமாக நடக்கும். முதியோர் இல்லம்,
குழந்தைகள் இல்லம், குஷ்டரோகியாக இருக்கிறக்கூடிய இல்லம், அப்புறம் ஏழை எளியவர்களுக்கு இல்லம், ஹாஸ்பிட்டல், இதெல்லாம் ஊழியம் எங்கள் 21 ஊழியத்தில் இருக்குது. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரும். யூடியூப்பில் எங்களுடைய மெசேஜ் நீங்கள் பார்த்தோன்னா அதில் 21 பாயிண்ட்ஸ் கொடுப்போம். அந்த 21 பாயிண்டில் குழந்தையெல்லாம் வச்சுருக்கிறோம், முதியோர்கள் இருக்கிறது, சமூக நல பணி இருக்கிறது, வருகைக்கு ஆயத்தப்படுத்திருக்குது, சீடன் ஜாமக்கு, இதெல்லாம் ஆண்டு கொடுத்துனே வராரு. புரியுங்களா? மிலிட்ரிலேருந்து வரும்போது எனக்கு வசனம் தெரியாது அந்த அளவுக்குலாம். புரியுங்களா? நான் என்னை ஆண்டவர் டெய்லி என்ன பண்ணார், புடமட்டு வேதத்தை வாசிக்க சொன்னார். இப்படியே வாசினா வந்த பிறகு இன்றைக்கி 10,000 பேர் பிள்ளைகள் உருவாக்கியிருக்கிறாங்க. 2 பிள்ளைகளை இழந்தாலும் 10,000 பிள்ளைகள் இன்றைக்கி பெற்றெடுக்கக்கூடிய கிருபை தந்திருக்கிறார். இன்றைக்கி நிறைய பேர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாங்க. அடுத்தது 1 கோடி பேர் உருவாக்கணும். உலகம் எங்கும் போகிறோம். இதெல்லாம் எதுக்கு போகிறோம்? மரணம் சந்திக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஆதாயப்படுது. அதான் கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிறவர்களுக்கு என்ன இல்லை. ஒன்றாத்துக்கு முன்னாடி வாசனம்லாம் கிறிஸ்துவனுடைய வசனத்தை நீங்கள் நாமத்தை சொன்னால் அவங்களுக்கு என்ன இல்லை, அநியாயம் இல்லை அவங்கக்கிட்ட. அல்லையா? நீ நாமத்தை சொல்லி பாருங்கள், உனக்குள்ள அநியாயம் வராது. நீ எதுவுமே சொல்லாதனால தான் எல்லா அநியாயம் உன் மேலே வந்து படுத்துக்குது. அல்லையா? அப்போ இங்கே என்ன சொல்கிற ஆண்டவர், வீட்டு எஜமான் வந்து கதை தட்டுவார். அன்றைக்கி நீங்கள் வீட்டு எஜமான் எழுந்து கதவை பூட்டின பின்பு நீங்கள் வெளியே நின்று என்ன பண்ணுவீங்க, எனக்கு தரங்க ஆண்டவர், எனக்கு எப்படியோ தரங்க, நான் சர்ச்சுக்கு 20 வருஷம் போனேன், 10 வருஷம் போனேன், அப்புறம் நான் போகும்போதெல்லாம் என்ன பண்ணேன், பாஸ்டர் சொன்னாங்க, அது என்னால் என்ன பண்ண முடியல, விட்டுவிட முடியல அப்படின்னு. அன்றைக்கி ஆண்டவர் சொல்லுவார், உங்களை அறியேன் அப்படின்றவார். ஒரே வார்த்தை ஆண்டவர் சொல்கிறது என்ன வார்த்தை, உங்களை அறியேன் அப்படின்னு. அந்த வார்த்தை யாருக்கு பொருந்தும், யாருக்குமா பொருந்தும்? ஆண்டவர் சொன்னது வார்த்தையில் விட்டவங்களை தான் இந்த வார்த்தையை சொல்கிறாரு. ஆண்டு எதை விட சொன்னாரோ அதை நீ விட்டுட்டு வெளியே வந்திருந்தா உனக்கு பரலோகத்தில் ஒரு இடம் இருக்குமா இருக்காதா? நித்திய வாழ்க்கை, என்றென்றைக்கும் நித்திய வாழ்க்கை வாழ்ந்திருப்பாய். ஹல்லேலூயா. அதான் ரோமர் 12:2 சொல்கிறாரு, வாசித்து பாருங்கள், முடிக்கலாம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாக மறுரூபாங்கள். நீங்கள் ஒத்த வேஷம் எதுக்கு வச்சுக்கணும்? இங்கே ஒரு வேஷம் அங்கே ஒரு வேஷம் வச்சு ஒரு பிரயோஜனம் இல்லை. சர்ச்சையில் வந்தால் கிறிஸ்துவன்றீங்க, வீட்டுக்கு போனால் நாங்கள் பாரம்பரியமாக இருக்கிறோன்றீங்க. அப்போ ஏன் 2 வேஷம்? வேஷத்தை தரிக்காதீங்க. அல்லேலூயா. நமக்கு ஒரே ஒரு வேஷம் இருக்கணும், அதுதான் கிறிஸ்துவின் வேஷம். அல்லேலூயா. அவரை போல் நம்ம என்ன செய்யணும், இருக்கணும். அல்லேலூயா. அவரை போல் வாழ்ந்து காட்டணும். அவரை போல் என்ன செய்யணும், அவருக்கு பின் செல்லணும். புரியுங்களா? அதான் சொல்ல மார்க் 8:34, பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீசனை தம்மிடத்தில் அடைத்து, ஒரு என்னை பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னையே பின்பற்ற கடவன். அல்லேலூயா. பாருங்கள் என்ன சொல்கிறாரு பாருங்கள், பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீசர்களையும் தம்மிடத்தில் அழைத்து, பாருங்கள் அங்கே பாருங்கள், அவர் ஜனங்களையும் சீசர்களையும் அழைத்து ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுக்கணும். அப்படின்னா என்ன? உனக்குள்ளே எது சுபம் ஒன்று கெடுக்கிறது எது, அதெல்லாம் நீ வெறுத்தணும். உன் கை உனக்கு இடலாக இருந்தால் அதை வெட்டி போடு. உன் கண் உனக்கு இடலாக இருந்தால் அதை பிடுங்கி போடு. உன் கால் உனக்கு அங்கே போகக்கூடாதுன்னு சொன்னால் போயினே இருக்குன்னா அந்த காலை எடுத்துரு. அதனால் உனக்கு பரலோகத்தில் 2 காலை கொடுப்பார். அல்லேலூயா. ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு கால் தானே கஷ்டப்பட்டது. போகாத இடத்துல நீங்கள் போயின்னு இருந்தீங்கன்னா அவனுக்கு எது எட்டுன்னு போகுது, கால் தான். அப்போ அந்த கால் என்ன பண்ணுங்கள், டாக்டர்கிட்ட போய் சொல்லுங்கள், இது மாதிரி ஆண்டவரே எனக்கு இந்த கால் என்ன பண்ணுது, அடிக்கடிக்கு நானும் இந்த இடத்துக்கு போகிறேன், சினிமாவுக்கு போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், தேவையில்லாத இடத்துக்கு கால் என்ன பண்ணுங்கள் எடுத்துட்டிங்கன்னா நான் போகிறது நின்றுடும், நான் பரலோகத்தில் போய் சேர்றேன். அல்லேலூயா. சொல்கிறாரே இல்லைங்களா ஆண்டவர்? உனக்கு ஒரு கண் இடலாம் இருந்தால் என்ன பண்ணிவிடு, பிடிங்கி போடுன்றாரு. ஏன்னா அந்த கண்ணு மூலமாக என்ன பண்ண முடியாது, சீரியல் பார்த்து நரகத்துக்கு போகிறத காட்டிலையும், சினிமா பார்த்து நரகத்துக்கு போகிறத காட்டிலையும், அந்த 2 கண்ணையும் எடுத்துகிட்டு நான் குருடனாக இருந்து போயிடுறேன் அப்படின்னு சொன்னால் 2 கண்ணு பரலோகத்தில் கொடுப்பார். அல்லேலூயா. உனக்கு எதெல்லாம் இடலாம் இருக்குதோ அது உன் சரீரம் தான். அது பாருங்கள், ஒருவன் என்னை பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான், நீ யாரை வெறுக்க தேவை, உனக்குள்ளே இருக்கிற சுபாவத்தை வெறுக்கணும். உனக்குள்ளே சில சுபாவம் இருக்குதுல்ல, புரியுங்களா? அதை விட்டு விலகி முடியல. உன் சுபாவம் ஒன்று என்ன பண்ணிவிடும், நரகத்துக்கு கொண்டு போய் தள்ளிடுச்சுன்னா நரகத்தில் அவ்வளோ வேதனை, ஓன்னு கத்தின்னு இருப்பாங்க. ஒரு முறை ட்ரெயின் எரிஞ்சு நிற்குது, புரியுங்களா? அதில் புலம்பல் சத்தம் வருது, கூக்குரல் சத்தம் வருது. அதில் எப்படி சத்தம் விடுறாங்க, அந்த 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 ட்ரெயினில் படுத்திருந்தவங்க 3 மணி வரைக்கும் கரெக்டாக 10 வந்தாங்க. 4 மணிக்கு அந்த பெட்டி தீப்பற்றி எரியுது. அப்போ யார் எங்கே ஒன்று தெரியல, 2 சைடும் புகை வந்ததுனால அந்த அனல், அந்த எரிகிற அந்த வல்லமை, எரிய வல்லமை எல்லாருமே படும்போது ஓன்னு கத்துறாங்க. அதை ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, ஃபோனில் எடுக்கிறாரு. அந்த கூக்குரல் எப்படின்னா, கூக்குரல் சத்தம் எப்படி இருந்தது, அது யாருடைய சத்தம், ஒரு புலம்பின் சத்தமாக இருந்தது. ஒரு சாதாரண அக்னி
எரியும் போது மனுஷனால் தாங்க முடியல. ஆனால் நரகத்தினுடைய அக்னி எவ்வளோ தெரியுங்களா? அதில் போய் விழுந்த பிறகு அது பிறகு வெளியே வரவே முடியாது. அவ்வளோ வேதனை. அந்த வேதனையை இயேசு சிலுவையில் சுமந்துட்டு நீங்கள் அங்கே போகக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ரட்சித்துட்டார். நம்மளோட வேஷம் தரித்து கொண்டு இங்கே ஒரு வேஷம் அங்கே ஒரு வேஷம், சபையில் என்ன நடந்தாலும் அதில் விட்டுட்டு அதை என்ன செய்ய நிர்விசாரமாக நம்ம சுற்றின்னு கிடக்கிறோம். உங்கள் வீட்டில் கல்யாணம், உங்கள் வீட்டில் நிச்சயம் நடக்குதுன்னா நீங்கள் எங்கே இருப்பீங்க? வீட்டை விட்டு பக்கத்து வீட்டில் போய் உட்காந்துப்பீங்களா? இருக்க மாட்டீங்க. அதே போல் தான் சபைன்றது ஒரு வீடு, இது ஒரு குடும்பம். இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு எங்கே என்ன நடந்தாலும் அதுக்குள்ளே நீங்கள் உட்காந்தா தான் வரைக்கும் என்ன பண்ண முடியும்? ஒவ்வொரு வாரம் சொல்லுகிற அந்த ஆலோசனை கேட்டு கேட்டு மனம் தர முடியும். நீங்கள் ஒரு முறை கட்டாயி நின்றுட்டிங்கன்னா உங்களுக்கு வர வேண்டிய ஆசனம் தடையாயிடுது. 24 மணி நேரம் உட்காந்துருந்தா ஏன் கல்யாணம் ஆகாது? 24 மணி நேரம் வந்து உட்காந்து நீங்கள் மாலை 6 மணிக்கு ஆரம்பித்து மறுநாள் 6 மணிக்கு உட்காந்து, ஆண்டவரே இந்த இடத்த விட்டு நான் எங்கே போக மாட்டேன், நீ என்னை விடுவித்தால் ஒழிய என் பிள்ளைக்கு திருமணம் ஆகணும், என்னுடைய மகளுக்கு ஒரு வேலை கிடைக்கணும், இல்லை என் மகனுக்கு ஒரு நல்ல வழி காட்டுங்க, இல்லை எங்கள் வீட்டுக்காரர் மனம் திரும்பணும், ஒரு பொருத்தனை எடுத்து அந்த 24 மணி நேரம் நீ உட்காந்துருந்தனா உனக்கு கட்டு தானே வஞ்சிட்டுருக்கும். அல்லையா? நீங்கள் 24 மணி தூங்கிட்டு சண்டே மட்டும் தான் வந்தீங்க காலையில். அல்லையா? அதனால் அந்த இருக்கிற பலவீனம் அப்படியே இருக்கும். இருக்குமா இருக்காதா? அப்போ அந்த தூக்கத்தை வெறுக்க முடியல, தன்னைத்தான் வெறுக்க முடியல, தூக்கத்தை வெறுக்க முடியல, தன்னுடைய உணவை வெறுக்க முடியல. நீ தேவ சமூகத்துக்கு வரணும்னா எதை வெறுக்கணும்? உன் கணவரை வெறுத்து வந்திருக்கணும், இல்லை பிள்ளையை வெறுத்து வந்திருக்கணும். ஆண்டவர் பாதத்தில் வெறுக்காமல் நீ எதுவுமே என்ன பண்ண முடியாது, அவர் பின்பற்ற முடியாது. அதனால தான் பரலோக ராஜ்யத்தில் போகிறவங்க சிலர்னு சொன்னார் ஆண்டவர். எல்லாமே இப்போ ஏன் போக முடியாது? உங்களால் எதுவும் வெறுக்க முடியாது. ஏன்னா உங்களுக்குள்ளே ஜென்ம சுபாவம் உட்காந்துட்டு இருக்குது, பக்கத்து வீட்டு சுபாவம் உட்காந்துட்டு இருக்குது, உங்கள் சொந்த பந்த சுபாவம் உட்காந்துட்டு இருக்குது. அதெல்லாம் வெறுக்க முடியல. ஆனால் சர்ச்சுக்கு மட்டும் வரோம், ஆனால் வரிகளை போக முடியாது. உன்னை அறியன்னு ஆண்டு சொல்லிட்டு போயினே இருப்பார். புரியுங்களா? அப்போ வேதனை யாருக்கு? உங்களுக்கு தான். பரலோகம் போகணும், பரிசுத்தம் மிக்க தான் முக்கியம். பரிசுத்தை தான் ஆண்டு கேட்குறாரு. பரிசுத்தம்னா என்ன? விட வேண்டியெல்லாம் விடாது பரிசுத்தமாக. அது நீங்கள் எதை விடணும் அதை விட்டுடணும். இல்லை நான்லாம் விட மாட்டேங்க, எனக்கு எப்பவும் இப்படி தான் பேசினேன். இப்போ நான் துணையாக பேசினார். நரகத்தில் போய் விடும்போது அவங்க ஒவ்வொன்று கற்றுவில்லை. அப்போ பிசா சொல்லுவான், நான் உன்னை எவ்வளோ அழகாக ஒன்று பேசுன்னு சொன்னேன்ல, உனக்கு தெரியாது, நான் தந்திரமாக உன்னை வழி நடத்தின்னு இருந்தேன், நீ இதெல்லாம் விடுன்னு சொன்னாங்க பாஸ்ட்டு. நான் என்ன சொன்னேன் உனக்கு? இதெல்லாம் விடாதே. பக்கத்து வீட்டு சபையில் என்ன சொல்கிறாங்க? எதுவும் விட்டு நீங்கள் எதுவே விடாது நீங்கள் வந்துங்க, நீங்கள் இருக்கிற பாவத்திலே உட்காந்ததோட கடல் ஒன்று பரலத்துக்கு கொண்டு போனால் அந்த பாஸ்டர் சொல்லிக்கிறான்னு அந்த பாஸ்டருடைய வார்த்தை உங்களுக்கு யாராவது சொல்லுவாங்க. அப்போ அந்த பாஸ்டர் என்னது? அவர் சொல்கிறாரு, காலில் கொலுசு போட்டுக்கலாம், மெட்டி போட்டுக்கலாம், மூக்கத்தி போட்டுக்கலாம், பரலத்துக்கு போகலான்னு அவர் சொல்கிறாரு. இந்த பாஸ்டர் நான் சொல்கிறாரு இதெல்லாம் போடக்கூடாது. இப்போ நான் சொல்கிறது போடக்கூடாது, நான் சொல்கிறேன் வசனம் சொல்லுது, எடுத்து உனக்கு வசனத்தை கொடுப்பேன். எவ்வளோ வசனம் வந்து போட்டதுனால என்னென்ன ப்ராப்ளம் வந்து போடாது. அப்படின்னா அது ஒரு ஆவிக்குரிய பிள்ளைங்க எப்படி இருக்கணும்? ஆவிக்குரியாது உனக்கு முகமே அழகாக மாறிடுது. வாசிங்க அந்த வசனம் முடிக்கலாம். 31 கடைசி வசனம் நீதிமொழிகள் 30 வாசிக்கும். சௌந்தரம் வஞ்சனம் உள்ளது, அழக மீன், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே. கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீ என்னவா இருப்பாங்க? சொல்லுங்கள் எல்லாம் வயத்திறந்து. புகழப்படுவாள், பாக்கியவதியாக இருப்பாள். புரியுங்களா? நீ என்ன தான் பியூட்டி பார்க்கு போயிட்டு நம்மளை அழகப்படுத்தி சௌந்தரப்படுத்தினா கூட அது உனக்கு வீண். புரியுங்களா? நீ எவ்வளோ உன்னை அழகப்படுத்துறியோ அது உனக்கு டேஞ்சர். புரியுங்களா? எப்பவுமே உன் முகத்தில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்துக்கினே இருந்தால் தான் உன்னை எவனும் பார்க்க மாட்டான். அல்லேலூயா. உன் பின்னாடியே வரமாட்டான். அல்லேலூயா. நீ எவ்வளோ அழகுப்படுத்துறியோ அது வீணாக மாறி, எவ்வளோ சௌந்தரமும் வீணாக மாறிடுது. அல்லேலூயா. அந்த வசனம் சொல்லுது, சௌந்தரம் வஞ்சனம் உள்ளது. சௌந்தரம் என்னது? வஞ்சனம் உள்ளது, அழகு வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே புகழப்படுவாள். அது 2 பேருக்குமே பொருந்தும், ஆணுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கு. நம்ம கூட அழகு நம்ம நேசிக்கும், அழகு வரணும்னு. புரியுங்களா? என் கண்ணெல்லாம் பாருங்கள் எவ்வளோ கருப்பாக இருக்குது. கருப்பதுக்கு என்ன காரணம்? நைட்டில் 12 வரைக்கும் ஜெபம் பண்ணுறோம், 1 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணுறோம், கருப்பு விழும், தூக்கத்தை கம்மி பண்ணுறோம். அப்போ கருப்பு விழுமா விழாதா? விழும். அதனால் நான் பியூட்டி பார்க்கு போய் இது சுத்தம் பண்ண வந்து நிற்கலாம் அழகாக. அல்லையா? ஆனால் அதெல்லாம் வந்து கொஞ்ச நாள் தான். அந்த ஸ்கின்லாம் வந்து மண்ணுக்கு போகிறது, சாப்பிட போகுது. என் கண்ணு ஒரு நாள் மண் சாப்பிட்ரு போகுது, என் மூளையை ஒரு நாள் மண் சாப்பிட போகுது, என் வயிறே மண் சாப்பிட போகுது, என் காலை என்ன செய்யணும், என் உறுப்புகளெல்லாம் மண் சாப்பிட்றோம். புரியுங்களா? நீங்கள் மறுபடியும் எழுந்து வரணுன்னா ஒரு எலும்பு கூட வந்து யாருன்னா நின்னா உயிர் தேர்ந்து வந்து எலும்பு கூட என்ன யாரும் ஏற்றுப்பாங்களா? அதனால தான் மண்ணில் இருக்கிற சரீரத்தை எழுப்புறதில்ல ஆண்டவர். அல்லையா? உயிர் தேர்ந்த சாயல் தான் கொடுக்குற ஆத்மாக தான் சாயல். அது ரொம்ப அழகுள்ளதாக இருக்கும். நண்டு பார்த்துருப்பீங்க, நண்டு பார்த்துருக்கிறீங்களா? எத்தனை பேர் பார்த்துக்கிறேன் நண்டுலாம்? அது தோலை உரிக்கும் போது எப்படி இருக்குது? அந்த நண்டு தோலை உரிச்சிட்டு போகும்போது எப்படி இருக்குது? அந்த பழைய நண்டு பார்த்திங்கன்னா அருவறுப்பாக இருக்கும்.
ஆனால் அந்த புது நண்டு வந்து பாருங்கள் வெளியே, அதே சாயில் அழகாக வெண்மையான கலர், வெண் வஸ்திரம் தரித்த மாதிரி தண்ணியில் ஓடும், பல மினுக்கும் அந்த நண்டு. அப்படி தான் உயிர்த்த அந்த சாயில் இருக்கும். அல்லையா? வெளியே இருக்கிற சரீரத்தை நம்ம கைட்டி விட்டுட்டு உள்ளே இருக்கிற சரீரமாக ஆத்மா அழகாக என்ன பண்ணோம், அந்த சௌந்தரியமும் அந்த அழகும் கர்த்தர் அங்கே கொடுக்குறாரு உனக்கு. புரியுங்களா? அவருக்கு அழகம் இல்லை. அந்த வசனம் வாசி முடிக்கலாம். ஏசாயா 53 என்ன வசனம்? 3ஆம் வசனம் வாசிங்க. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனசரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவராக இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்கள் மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டார் இருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். 2ஆம் வசனம் வாங்க. அவருக்கு அழகம் இல்லை, சௌந்தரியம் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்குள் இல்லாதிருந்தது. நம்ம அழகாக வரணும், ஆத்மாவில் அழகாக வர்றதுக்கு தான் அவர் தன்னுடைய அழகை சிலுவையில் அறைந்துட்டார், அவருடைய சௌந்தரியத்தை அறிந்துட்டார். நம்ம என்ன பண்ணுறோம், மறுபடியும் அதே தோட்டத்தில் வந்து இங்கே உக்காந்துக்கிறோம். அல்லையா? வெளிப்புறத்தை மட்டும் நம்ம சரி செய்யிட்டு உள்புறத்தை நீங்கள் அதை பரிசுத்தப்படுத்தாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் வேதனை. புரியுங்களா? அந்த வேதனையை நீங்கள் நிறைய போய் அனுபவத்தை காட்டிலையும் அது சர்ச்சுக்கு வரதே வேஸ்ட்டு. இப்போயே நீங்கள் என்ன பண்ணிடலாம், இஷ்டம் போல் வாழ்ந்துடலாம். சும்மா அறக்குறையாக வாழ்ந்து எதுக்கு பிரயோஜனம்? ஒரு வாழ்க்கை பரிசுத்தமாக வாழ்ந்து பரலோகத்துக்கு போகணும்னு தன்னைத்தான் வெறுத்து, தன்னுடைய குடும்பத்தை வெறுத்து, தன் வீட்டை வெறுத்து, ஆகாரத்தை வெறுத்து, இதெல்லாம் வெறுக்காமல் நம்ம பரலோகம் போக முடியாது. உனக்கு குடும்பம் மேலே ஆசை இருந்ததுன்னா நீ வெறுக்கலைன்னு அர்த்தம். நீ எதை வெறுக்கிறாயோ கர்த்தர் அதுக்கு ஒன்று என்ன பண்ணுவார், அதை அவர் பாதுகாப்பார். நீ உன் மனைவி வெறுத்துடணும், உன் கணவனை வெறுத்துடணும் அப்படின்னா எதை வெறுக்கணும்? மனைவி எங்கே வெறுக்கணும் சொல்லுங்கள்? மனைவி ஏன் வெறுக்கணும்னா மனைவிக்குள்ளே ஒரு சுபாவம் இருக்கும், அதை வெறுத்துடணும். கணவர் உனக்கு ஆண்டு கொடுத்துக்கிறாரு, அவர் நேசிக்க நேரத்தை நேசிப்பார். கணவன் மனைவியை வெறுக்கணும். புரியுங்களா? பிள்ளைகள் பெற்றோரை வெறுத்தணும் அப்படின்னு ஏன் சொன்னார்? அந்த வசனம் வாசி முடிக்கலாம். 10:37 தகப்பனையாவது தாயாவது எண்ணில் அதிகமாக என்ன பண்ணாதே, நேசிக்காதுப்பா. எனக்கு பாத்திரம் நல்ல மகனையாவது மகளையாவது எண்ணில் அதிகமாக நேசிக்காத, நீ எனக்கு பாத்திரம் நல்ல. அடுத்த வசனம் நான் சொல்கிறாரு, தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரம் இல்லை. அப்போ சிலுவன் மாதிரி பாடு உபத்தெல்லாம் வரும். அப்போ நீ ஆண்டவர் சார்ந்து வந்தால் ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார், உனக்கு எந்த கவலையும் தர மாட்டார். அல்லையா? நீ கர்த்தரை சார்ந்து வாழ்ந்துட்டுனா உபத்திரம் உங்களை விட்டு போயிடும், நீ பரிசுத்தமாகிடுவேன். துன்பம் உன்னை விட்டு போயிடும், பரிசுத்தமாகிடுவேன். அப்புறம் குட்டி பரலோகமாக வீடே மாறிடும். அல்லையா? எத்தனை பேர் எனக்கு புரிஞ்சது? எல்லாம் முழங்கால் போடுங்க பார்க்கலாம், முடிக்கலாம். எத்தனை பேருக்கு புரிஞ்சது? எல்லாருமே புரிஞ்சிருக்கும். அல்லையா? புரியாத புதிர் கிடையாது. ஆண்டவர் எல்லாரும் புரிய வச்சுட்டாரு. நீங்கள் இப்போது உங்களை அர்ப்பணிங்க. ஆண்டவரே என்னை அர்ப்பணிச்சேனப்பா, நான் செய்த தவறுகள் தவறு தான், என்னையும் சேர்த்து நான் பேசுகிறேன். எனக்கும் சில சுபாவம் இருந்துச்சுன்னா நான் வெறுத்துடணும். ஏன்னா எனக்கு என்ன பண்ண, என்னை தன்னைத்தானே வெறுத்தா தான் இயேசுவை சிலுவை சுமக்க முடியும். இல்லைங்க இதெல்லாம் எனக்கு எல்லாமே அதுவும் ஒன்றும் இதுவும் ஒன்றும் இல்லை. பரலோகம் போகிறதுக்கு இடுக்கமான வாசல், அது ரொம்ப நெருக்கமான வாசல், அது பெரும்பாதியான வாசல், அது விசாலம்லாம் அங்கே கிடையாது. விசாலமாக போகிறவங்க சுகபோகமாக வாடுகிறவங்க விசாலமாக போவாங்க. எல்லாம் முழங்கால் போட்டு ஆண்டுகிட்டு கேளுங்க. முழங்கால் ஏன் போட முடியலன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் எடுக்கிறதில்ல ஆலயத்தில் வந்து. புரியுங்களா? முழங்கால் போட்டால் பிசாசு தானே முன்னாடி வந்து விழுந்துருவான். புரியுங்களா? அதனால தான் முழங்காலுக்கு வல்லமை ஜாஸ்தி. முழங்கால் ஜெபம் மூளையில் இல்லாதது முழங்கால் இருக்கும். அப்போ நீ முழங்காலோடு முடிது, ஆண்டவரே என் மேலே இறக்கம் வைங்கப்பா, நான் கேட்ட வசனத்தை ஒரு காதலை வாங்கி மறு காதலை நான் விட்டுடக்கூடாதப்பா, எனக்கு இரக்கம் பாராட்டுங்க, எனக்கு தயவு காட்டுங்க, எனக்கு ஒரு விஷயம் இறங்கி வாங்கப்பா. எனக்கு சௌந்தரம் இல்லை, அழகம் இல்லைன்னு ஏசு சொன்னார். நான் புறக்கணிக்கப்பட்டுட்டேன். நான் அப்படியேப்பட்ட சிலுவையில் அப்படி போய் நின்னேன். என் முகத்தில் காரி துப்பினாங்க. எதுக்கு? உன் முகத்தில் துப்பாது இருக்கிறது தான் ஆண்டோடைய முகத்தில் துப்பினாங்க. அவருடைய முகத்தை சிரைத்தாங்க. இப்போ நம்ம முகம், நம்முடைய ஆவிக்குரிய முகம், உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டும், நாளுக்கு நாள் அழகாக இருப்பான். இந்த உள்ளான மனிதனை சரி செய்ததான் வெளியே இருக்கிற மனுஷன் தியாகம் பண்ணணும். உள்ளான மனுஷனுக்கு தான் எல்லாத்தையும் தியாகம் பண்ணி, ஆண்டவரே நான் இதெல்லாம் வெறுத்துறேன். ஏன்னா உள்ள இருக்கிற மனுஷனை வருகைக்கு ஆயத்தப்படுத்தணும். உள்ள இருக்கிற மனுஷனை வருகையிலே போக வைக்கிறதுக்கு தான் வெளியே இருக்கிற மனுஷன் நஷ்டத்தை அனுபவிக்கணும். வெளியே இருக்கிற மனுஷன் தூக்கத்தை வெறுக்கணும். வெளியே இருக்கிற மனுஷன் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்போ வெளியே இருக்கிற மனுஷன் என்ன செய்யணும்? நம்ம ஆண்டவரே என்னை மன்னிச்சிடுங்கப்பா, நான் வெறுக்க வேண்டியதை வெறுத்துறேன், நான் விட வேண்டியதை நான் விட்டுறேன், எனக்கு இரக்கம் பாராட்டுங்கப்பா, எனக்கு தயவு காட்டுங்கப்பா, என் மேல் இரக்கமாயிருங்க, என் மேல் தயவாயிருங்க, என்னை மன்னிச்சிடுங்க. நீங்கள் ஒப்பு கொடுத்து என்ன பண்ணிடலாம்? திரும்பிடலாம்.
ஆண்டவர் பூமியில் இருக்கிற வரைக்கும் நமக்கு இரக்கம் பாராட்டுகிறார், நமக்கு உதவி செய்கிறார். மரணத்து பிறகு யாரும் ஆலோசனை கொடுக்க முடியாது. மரணம் எப்பனாலும் வரலாம். ஒரு கொரோனா வரும்போது எத்தனையோ கோடிக்கணக்கில் மருத்துவம் மறிச்சிட்டாங்க. அதுமாதிரி இன்னொரு கொரோனா வரும்போது இன்னும் பல பேர் மறிப்பாங்க. புரியுங்களா? மரணம் எல்லாரையும் சந்திக்கும். அது சந்திக்கிற நாள் எல்லாருக்கும் நெருங்கி கிடக்கிறது. பயங்கரமான நாட்கள் வருகிறது. அதுக்கு முன்னாடி நம்ம பரிசுத்தமாக்கிக்கோ. பரிசுத்தம் தான் முக்கியம். பாவம் பெருசு இல்லை, பரிசுத்தம் தான் பெருசு. பரிசுத்தத்துக்கு தான் நான் வரேன் சபைக்கு. என் வாழ்க்கை பரிசுத்தம், என் பிள்ளைகள் பரிசுத்தம், என் கணவர் பரிசுத்தமா வாழணும், என் பிள்ளைகளோடு பரிசுத்தம் வாழணும். நாங்கள் பரிசுத்தத்தை தவிர எதுவும் செய்ய மாட்டோம். தன்னைத்தான் ஒப்பு கொடுத்து, தன்னைத்தான் வெறுத்து, தன் சிலுவை எடுத்து ஆண்டவருக்கு பின்னாடி வரவங்க தான் வருகை போக முடியும். மாயமலமான வாழ்க்கை, வேஷமான வாழ்க்கை, அது ஒரு நாள் உன்னை சேதப்படுத்திடும். உன்னை கொண்டு போய் நரகத்தில் தள்ளிடுவான் பிசாசு. பிசாசு தந்திரம் உள்ளவன். பாருமா, சீரியல் பார்த்துக்கோ, சினிமா பார்த்துக்கோ. இப்படி பல பாஸ்டர் சொல்லுவாங்க, சினிமா பார்த்தா ஒன்றும் இல்லை, சீரியல் பார்த்தா ஒன்றும் இல்லை, பணத்தை வட்டி கொடுக்குறது ஒன்றும் இல்லைன்னு சில கள்ள போதகர்கள் கள்ள உபதேசங்களை உபதேசிப்பாங்க, கள்ள தீர்க்கதரிசி சொல்லுவாங்க. நீ எவ்வளவு தப்பு பண்ணாலும் பரலோகத்துக்கு போகலாம், நீ ஞானஸ்தானம் எடுத்துட்டேன்னு. அப்படி ஆண்ட சொல்ல, ஞானஸ்தானம் பரிசுத்தம், அதுக்கடுத்து திருவந்து பரிசுத்தம், ஆலயத்துக்கு வருவது பரிசுத்தம். 100க்கு 100 மார்க் எடுத்தாதான் பரலோகம். இல்லைங்க, நான் 5 மார்க் தான் எடுப்பேன், 95 மார்க் ஃபெயிலு. இல்லை, முற்றிலும் பரிசுத்தம். இயேசு அழகுள்ளவர். ஆனா அழகு உன்னுடைய அழகுக்காக, நீ அழகா இருப்பதுக்காக அவருடைய அழகு சிதைக்கப்பட்டது, அவருடைய சௌந்தரியம் சிதைக்கப்பட்டது. அவருக்கு ரூபம் இல்லை. எதற்காக? சிலுவை அவ்வளவு வேதனையோ. அது அந்த சிலுவையின் வேதனை அவர் சுமந்தபடியினால் நீ அவருடைய நுகத்தை ஏற்றுக்கொள், அவருடைய சுமையை ஏற்றுக்கொள். அது லகுவா இருக்கிறது, அது மெதுவா இருக்கிறது, அதுக்கு ஒன்றுமில்லை. அது ஈஸியா கடைபிடிச்சிடலாம். சின்ன சின்ன காரியத்துக்கு கூட நீங்க விட்டு விடலனா அது மலை போல ஒரு நாள் உனக்கு முன்னாடி வந்து நிற்கும். சின்னதான், சின்ன கோபம், பெரிய கோபம், கடுங்கோபம் உக்கிரம் வந்து குடும்பத்தை அழிச்சிடுது. சின்ன காரியத்துக்காக கசப்பு, சின்ன கசப்பு இந்நாள் வரைக்கும் உன்னை தடுத்து நிறுத்தது. ஆசீர்வாதத்துக்கு நீ பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதத்தை தடுத்து நிறுத்தது அந்த சின்ன கசப்பு, சின்ன வைராக்கியம், சின்ன போராமை, சின்ன விதமான பாவம், சின்ன விபச்சாரத்துக்குள்ள வரைங்க. அதுல இருந்து வெளியே வா, வெளியே வந்துரு. அது உன்னை மோசப்படுத்திடும், உன்னை நாசப்படுத்திடும், உன்னை ஒண்ணுமில்லாத ஆக்கி விட்டுரும். சின்ன கடன் பெரிய கடன்காரன் ஆக்கி விட்டுரும். சின்ன பொய் பெரிய பொய்யா மாத்தி விட்டுரும். அர்ப்பணிச்சிடுங்க. நான் பேசினா மெய் தான் பேசுவேன், உண்மைதான் பேசுவேன். எனக்கு பொய்க்கு இடம் வேணாம்ப்பா. நான் யாரையும் குற்றம் சுமத்த மாட்டேன், நான் யாரையும் குற்றவாளி சொல்ல மாட்டேன். நீ நியாயத்திருக்கிறவர், நான் ஒன்றமில்லை ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்க. என்னை அர்ப்பணித்து, ஆண்டவரே என் மேல் இரக்கமாயிருங்க, தயவாயிருங்க, என் மேல் இரக்கமாயிருங்க சொல்லுங்க. ரீகாராபாலா ஷந்தலா கரபா. கர்த்தருடைய மகிமை உண்மையிலே இறங்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை பலப்படுத்துகிறேன். கிறிஸ்துவை எல்லாவற்றையும் செய்ய உனக்கு நான் பலனை தருவேன். உன்னை நான் பலப்படுத்துவேன், உன் பிள்ளைகளை பலப்படுத்துவேன். என் பலன் உன்மேல் பரிபூரணமாக விளங்கும். உன்னை ஒரு நாள் கைவிட மாட்டார் ஆண்டவர். ராகாலா ஷகாலா திரிகரபா. ஹல்லேலூயா. இப்போது காணிக்கை நேரம். உங்களுடைய காணிக்கை படைக்கிற நேரம். ஒரு பாடலை பாடும்போது நீங்க ஆண்டவருக்கு என்று காணிக்கை படைக்கலாம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாமாகும். உம்மால தான் எல்லாமாகும். ஆகும், எல்லாமாகும். எல்லாமே உம்மாலே ஆகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர்
உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மால் ஆகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மால் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும். உம்மால்தான் எல்லாம் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும். உம்மால்தான் எல்லாம் ஆகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீர் ஐயா, நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மால் ஆகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மால் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும். உம்மால்தான் எல்லாம் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும். உம்மால்தான் எல்லாம் ஆகும். ஆண்டவரே, இந்த நாளிலே இடுக்கமான வாசல் வழியாய் உட்பேசிக்கிறவர் சிலர் என்று சொன்னீரப்பா. பெரும்பாதியான வழியில போகிறவர்கள் பேதையா இருந்தாலும் அவர்கள் கெட்டு போகாமல் உள்ள போவார். ஆண்டவரே, எங்களை அந்த இடுக்கமான வாசல் உள்ள பிரவேசிப்பதற்கு உம்மால் எல்லாம் ஆகும். எங்களை நிறைவேற்றி, எங்களை பலப்படுத்தி அதுக்குள்ள நுழைவதற்கு தன்னைத்தான் வெறுத்து, ஆண்டவரே, நான் எதை வெறுக்க வேண்டும்? உன் வேதத்தை வெறுக்கதில்லை, உலகத்தை வெறு, சுயங்களை வெறுத்துடு, ஆண்டவருக்கு பிரியமில்லாத வெறுத்து விடு. உன் கணவனை எண்ணிலும் அதிகமாக நேசிக்காதே, உன் மனைவியை எண்ணிலும் அதிகமாக நேசிக்காதே. ஏனென்றால் நான் உன்னை தத்து எடுத்திருக்கிறேன், என் ரத்தத்தினால் உன்னை மீட்டு இருக்கிறேன், நான் உன்னை சம்பாதித்திருக்கிறேன், நான் எனக்கென்று உன்னை வேறு பிரித்து வெளியே கொண்டு வந்தேன். நீ வாழ்ந்த வாழ்க்கை எப்படி இருந்தது? ஆனால் என் ரத்தத்தினால் நான் உன்னை கழுவி மீட்டெடுத்து இந்த ஆலயத்தில் உட்கார வைத்திருக்கிறேன். நீ எனக்காக வா, நீ இயேசுவை நம்பி வா, நீ இயேசுவின் மேல் நம்பிக்கையாரு. உன் நம்பிக்கை வீண் போகாது, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. எனக்கு யாரும் வேணாம், என் இயேசு முதல் வேணும். அது பிறதான் எல்லாம். முதல் இயேசுவை பின்பற்று, இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படி, இயேசுவின் வார்த்தையின்படி நட. அப்படி இல்லை என்றால், முடியல என்றால் இயேசுகிட்ட சொல்லு, ஆண்டவர் என்னால் முடியல, என்னால் முடியல, இந்த பாவத்தை விட முடியல, இந்த அக்கிரமத்தை விட முடியல, இந்த சினிமா சீரியலை விட முடியல, இந்த குடியை விட முடியல, என் கோபத்தை விட முடியல, என் கசவை விட முடியல, எனக்கு மனம் இறங்கப்பா, என் மேல் மனம் இறங்கி வா என்று கதறி கண்ணீர் விடு. அன்று ஆகார் தன் பிள்ளைக்கு தண்ணீர் இல்லை என்று அந்த அம்மா அமைதியா இல்லை, கண்ணீரோடு அழுதார்கள். அன்று அண்ணால், ஐயோ நான் வெட்கப்பட்டு போகிறேனே, எனக்கு பிள்ளை பாக்கியம் இல்லை என்று தேவனுடைய சமூகத்தில் வந்து கண்ணீர் விட்டாங்க. ஒரு சாமுவேல் தீர்க்கதரிசி கர்த்தர் கொடுத்தார். அன்று ஆபிரகாம் சாராள் விடு கண்ணீரோடு அழுதார்கள். ஐயோ எனக்கு 99 வயசாயிடுச்சு, 24 வருஷம் நான் கதறி அழுகிறேனே. ஆண்டவர் அழகான ஒரு ஈசாக்கை கொடுத்தார். கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. நீ விட வேண்டிய விடவில்லை என்றால் அது உன்னை மரணத்துக்கும் நரகத்துக்கு தள்ளிவிடும். அதுக்கு பிறகு அங்க போய் உனக்கு யாரும் உதவியா இருக்க மாட்டாங்க, உனக்கு உதவி செய்யறதுக்கு ஆள் இல்லை. இது இங்கே உனக்கு உதவி செய்ய ஒரு மேய்ப்பர் இருக்கிறார், என் இயேசு இருக்கிறார். இங்க ஆலோசனை சொல்வதற்கு பல ஊழியர்கள் வருகிறாங்க. நல்லதை எடுத்துக்கொள்ளு, தப்பானதை அதை விட்டுவிடு. ஆண்டவரை நம்பியிரு, அவர் மேலே பற்றுதலாயிரு, அவருக்காக உன்னை ஒப்புக்கொடு, அர்ப்பணிச்சிடு. ஆண்டவரே என்னை உயர்வாக்கு, நீ இல்லாம நான் ஒன்றில்லைன்னு ஆண்டவரை சார்ந்து வாழு.
ஆண்டவர் நிச்சயமா வருவார், நம்ம வீட்டுக்குள்ள வருவார், உன்னை மகிமைப்படுத்துவார், உன்னை உயர்த்துவார். நீ பாவத்துக்கு அடிமையா இருந்தாலும் உன்னை விடுதலாக்கி உன்னை பரிசுத்தமாக்கி விடுவார். அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மால் ஆகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மால் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும். உம்மால தான் எல்லாம் ஆகும். உம்மால தான் எல்லாம் ஆகும். அன்பின் பரலோகத்தின் பிதாவே, இந்த நாளில் ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசினீர், எனக்கும் பேசினீர், சபை மேய்ப்பருக்கும் பேசினீர், சபை மந்தைகளுக்கும் பேசினீர். எங்களுக்கு இன்னும் உங்கள்கிட்ட சேருவதற்கு எதெல்லாம் தடையா இருக்கிறதோ அதை உடைத்து எறியுங்க. எங்களை பரிசுத்தமான மாற்றுங்க. நாங்கள் பரிசுத்தமா வாழ்ந்து பரிசுத்தமான பரலோகத்துக்குள்ள நுழைய அந்த பரிசுத்தத்துக்கு ஏற்ற பரிசுத்தத்தை எங்களுக்கு உண்டாக்கி தரும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். நீர் பெருகணும், நாங்கள் செருகணும். எங்கள் குறைகளை முற்றிலும் அழியணும். நீர் பெருகி கொண்டே இருக்கணும். எங்களுக்குள் உம்முடைய வல்லமை எங்களுக்குள்ள வரணும். உம்முடைய பரிசுத்தம் எங்களுக்குள்ள வரணும். உம்முடைய அன்பு எங்களுக்குள்ள பெருகணும். ஒரே வாழ்க்கை தான். ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார், நம்மை பிரித்து எடுத்தார். அவருக்கென்றே வாழ்ந்து மடிவோம். நித்திய ஜீவனை பெறுவோம். நித்தியமா வாழ்வோம். நித்தியத்துக்காக ஆட்களை சேர்ப்போம். தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும். எல்லா துதி உமக்கே செலுத்தினப்பா. சபையை நடத்துகிற போதகரையும் மனை பிள்ளைகளை யாவரையும் வந்த அத்தனை பேரையும் நீர் ஆசீர்வதித்து உணர்ந்து கொள்ள வேண்டிய உணர்ந்து கொள்ளத்தக்க உதவி செய்யுங்கப்பா. இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி தேவ நாமத்தை. அன்பிற்குரியவர்களே, சத்திய வேத ஆராய்ச்சி வித்தியாசாலை தரிசன ஊழியம் 1. வடமாநிலத்தில் 300 திருச்சபைகளை உருவாக்குதல். 2. மாதம் ஒருமுறை எழுப்புதல் உருவாக்கும் எழுப்புதல் கூட்டம். 3. ஊழியர்கள், சபை தலைவர்கள், சுவிசேஷர்களுக்கென கருத்தரங்கு, அதாவது சத்திய வேத ஆராய்ச்சி நேரம். 4. டிவி ஊழியம். 5. பத்திரிகை ஊழியம். 6. CD DVD ஊழியம். 7. பவர் கேம்ப் அக்னி அபிஷேக முகாம். 8. உபதேச ஆராய்ச்சி கருத்தரங்கு ஊழியம். 9. நலிந்த குழந்தைகள் இல்லம். 10. 24 மணி நேர ஜெப மையம். 11. சத்திய தேவ ஆராய்ச்சி கல்லூரி. 12. சிறுவர்கள் உருவாக்கும் ஊழியம். 13. மருத்துவ முகாம். 14. ஜெயில் ஊழியம். 15. கைப்பிரதி ஊழியம். 16. கிராம ஊழியம். 17. மிஷனரியை உருவாக்கும் ஊழியம். 18. நன்றி துதி ஆராதனை கூட்டங்கள். 19. சமூக நலப்பணிகள் ஊழியம். 20. இன்டர்நெட் மூலமாக ஆன்லைன் படிப்புகள். இது விரைவில் வரவிருக்கின்றது. 21. தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துதல். இதனுடைய நோக்கங்கள்: 1 கோடி சீடர்கள் உருவாகுதல், 1 கோடி ஜாமக்காரர்கள் உருவாகுதல், 1 கோடி யுத்த வீரர்கள் உருவாகுதல், 1 கோடி ஊழியர்கள் உருவாகுதல். தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார். புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி. அப்போஸ்தலர் நடபடிகள் 16:10.